சபையில உருப்படியா இருந்து வசனத்துல வளராதவர்கள் தான் பதர்கள். அதுபோல வசனத்தை சரியாக போதித்து தன் ஜனங்களை வளர்க்காதவர்கள் தான் பதரான ஊழியக்காரர்கள். அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைமையில இருந்தான், மரிக்கும் தருவாய். அந்த நேரத்தில் அவனுக்கு நிறைய வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தான். வருங்காலத்தில் நான் உன்னை எப்படி பயன்படுத்த போறேன், நீ என்னென்ன ஊழியம் செய்ய போற, உனக்கு தரிசனம் என்னென்ன காரியங்களை நீ செய்யணுங்கிறதுக்குரிய தரிசனங்கள் நான் இப்போ கொடுக்குறேன்னு சொல்லி அந்த 5 நாள் ஐசியூவில் சீரியஸாக இருந்த நேரத்தில் சீரியலாக கத்தர் என்ன கொடுத்தாரு? தரிசனங்களை கத்தர் கொடுத்தார். என்னென்ன இனி அப்ப தேவனுடைய சத்தத்தில் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அந்த வல்லமை என்ன செய்யும்? உபத்திரவத்தை சகிக்க உதவி செய்யும், உபத்திரவத்திலே கடந்து போக உதவி செய்யும், நோயிலே தாண்டி போக உதவி செய்யும், மரண கட்டுகளை ஜெயிக்க உதவி செய்யும், எதிர் வல்லமைகளை அழிக்க அது உதவி செய்யும். கற்ப வேதனைப்பட்டு பெற்றெடு. ஒரு ஆத்துமா ஒரு குடும்பத்துக்காக கற்ப வேதனைப்படு. ஒரு கற்பஸ்திரி அம்பாயத்தில் நின்று கதறுகிறது போல ஒரு பிள்ளையை பெறுவதற்கு முன்பு அவள் 10 மாதம் அதை சுமந்து இங்க படுக்க முடியாது, அங்க படுக்க முடியாது, நேரம் படுக்க முடியாது, உட்கார முடியாது, குனிய முடியாது. அவள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில் அம்பாயத்துல போய் அவளை போட்டு அங்க படுக்க வைத்திருக்கும் போது கதறுகிறாள். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஆத்மா மேல கவனம். ஏன்? என்ன கவனம்? அந்த ஆத்மா எப்படியாவது எங்க போய் சேரணும்? நித்தியத்துல கொண்டு போய் சேரணும். அதுக்கு தான் ராவும் பகலும் பிரயாசப்படுறான். அதை தான் பவுல் சொல்கிறாரு, நான் கற்ப வேதனைப்பட்டு உங்களை பெற்றெடுத்தேன். ஏன்? ஊழியக்காரனுக்கு உங்க மேல ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஏசுறதுக்கும் திட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் திருத்துறதுக்கும் அடிக்கிறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் அன்பு கூறுகிறதுக்கும் உனக்கு நன்மைக்கு தீமைக்கு எல்லாம் செய்யறதுக்கும் ஏன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீ அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ தவறு செய்யும் பொழுது உன்னை கண்டிக்க பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசிகள் ஊழியர் கூடுகை, ஆனால் விசுவாசிகளும் வந்திருக்கிறீங்க. உங்க 2 பேர்த்துக்கும் கர்த்தர் பேசணும். அல்லேலூயா. அது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஒன்று ஊழியக்காரர்களுக்கு பேசலாம், இல்லைன்னா விசுவாசிகளுக்கு பேசணும். ஆனால் 2 பேருக்குமே பேசணுங்கும் போது ஆவியானவருக்கு தெரியும் 2 பேருக்கும் எப்படி பேசணும்னு. ஆவியானவர் சிந்திக்க போகிற இந்த செய்தி பதரும் மணிகளும். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் அதிகமாக பெருகிக்கிட்டு இருக்கிறது எது? அதிகமாக சபைகளில் பெருகிக்கிட்டு இருக்கிறது எது? தெரியல. பதர்கள். ஊழியர்கள் நடுவில் நிறைய பெருகிட்டு இருக்கிறது எது? சொல்லுங்க. பதர்கள். ஆனால் நமக்கு எது வேணும்? இயேசு எதை தேடி இங்கே வருகிறார்? ஒரு தடவை வந்தார், தன் சரீரத்தை கிழிக்க கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால உங்களை என்னையும் மீட்டெடுத்தார். மீட்டெடுத்து போயிட்டார். அவர் சொன்னார், நான் திரும்ப வருவேன், திரும்ப வருவேன். எதுக்கு திரும்ப வர்றாரு? உங்களை என்னிடமாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை நான் என்ன செய்வேன்? அழைத்து கொண்டு போவேன். அது வரைக்கும் இந்த இடைப்பட்ட இந்த காலத்துக்கு பேர் கிருபையின் காலம். காலங்களும் யுகங்களும் என்கிற வரிசையில் நம்ம காலத்தை பிரிக்கலாம். பாவமறியாத காலம், நியாயப்பிரமாண காலம், முற்பிதாக்களின் காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கிருபையின் காலம் முடியும் போது யார் வருவா? இயேசு கிறிஸ்து வருவார். சபையை எடுத்துக்கொண்டு போய்
அவருக்கு முன்பதாக கரை திரை இல்லாததாக நிறுத்துவார். ஸோ இப்போ நாம் என்ன காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, தேவன் அந்த நாட்களில் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு என்று சொன்ன அந்த காரியங்கள் இல்லாமல் கொஞ்சம் நீக்கு போக்க ஆண்டவர் போய்கிட்டு இருக்கிறார். நிறைய பேருக்கு தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கப்படவில்லையே, பாவம் செய்கிறவர்கள் பாவத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களே, அக்கிரமம் பண்ணுகிறவர்கள் அக்கிரமத்திலே நீடித்து கொண்டிருக்கிறார்களே ஏன், அநியாயம் பண்ணுகிறவர்கள் அநியாயம் பண்ணுகிறார்களே ஏன்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? அந்த கேள்வி இருக்கிறவங்கெல்லாம் கை வைத்துங்க. இப்போ நான் சொன்ன இத்தனை கேள்விகளும் என் உள்ளத்தில் இருக்குன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். இந்த அம்மாவுக்கு விளங்கலை, நான் சொன்னது உங்களுக்கு புரியலை. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறான், அக்கிரமம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணுதான், வஞ்சிக்கிறவன் வஞ்சிக்கிறான், ஏமாத்துறவன் ஏமாத்துறான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவன் நல்லா தான் கிழங்கு மாதிரி இருக்கான். அந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு நான் கேட்டேன். இப்போ கையை தூக்குங்க. ஏம்மா இன்னும் உங்களுக்கு விளங்கலையா? அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலையா? நீங்கள் கை வைத்துங்க. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது? நல்ல தலைக்கு மேலே கை வைத்துங்க. பாச உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையா? அந்த எண்ணம் இல்லையா? ஆபகுக்கே கதர்னாயா, ஆபகுக் தீர்க்கதரிசி இதைத்தான் சொல்லி கதர்னான். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கத்தில் பரிசுத்தவான்கள் சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த பரிசுத்தவான்களைத்தான் மணிகள் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. அந்த மணிகளோடு சேர்ந்து எதுவும் உள்ளே வந்துடுது, பதரும் உள்ளே வந்துடுது. இந்த பதர்கள் சபைக்குள்ளே வர்றதுனால தான் ஊழியக்காரங்க பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க ஆமாம். பாஸ்ட் ஒரு பிரேயரைக்கு சொல்லும்போது சொன்னார், ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு ஆட்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, அதுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஏன் போகுது தெரியுமா? ஏன் போகுது, எப்படி போகுது, எதனால் அது போகுது? யாருக்காவது தெரிஞ்சால் கை வைத்துங்க பார்ப்போம். சொல்லுங்கள். அந்த மைக்கை கொடுங்க. பின்னாடி இந்த பின்னால் கடைசி வரிசை. கருத்து வேறுபாடினால். கருத்து வேறுபாடு. சரி, நீங்கள் அந்த மைக்கை வாங்கி பின்னால் கொடு தம்பி. அது பதறாக இருக்கிறதுனால காற்று அடித்தா பதறி எப்படி ஓடும்? நான் எதிர்பார்த்த பதில் அவர் சொல்கிறேன். கைதட்டுங்க எல்லாரும். இந்த சப்பை தட்டெல்லாம் தட்டப்படாது, அரசியல்வாதி தட்டுறதை பாருங்கள். காற்றடிக்கும் போது என்ன காற்று? வியாதி காற்று, உபத்திரவ காற்று, நெருக்கத்தின் காற்று, பிரச்சனையின் காற்று, குடும்ப பிரச்சனையின் காற்று. காற்றுகளில் நிறைய வகைகள் இருக்குது. தென்றல் காற்று இருக்குது, கொண்டல் காற்று இருக்குது, கீழ்காற்று இருக்குது, வடகாற்று இருக்குது, மேற்காற்று இருக்குது. நிறைய காற்று உண்டு. இந்த ஒவ்வொரு காற்றையும் ஒவ்வொரு காரணத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். காற்றுகளை தேவன் தன் கையில் பிடித்து வைத்திருக்கிறார். காற்றுகள் ஏன் அடிக்குது அப்படின்னு சொன்னால், பதராக இருந்தால் பறந்துடுவோம், மணியாக இருந்தால் கீழே கிடப்போம். ஆமாம், பதரை கழிக்கிறதுக்கு தான். அப்போ ஒரு சபையில் உருப்படியாக இருந்து வசனத்தில் வளராதவர்கள் தான் பதர்கள். அதுபோல் வசனத்தை சரியாக போதித்து தன் ஜனங்களை வளர்க்காதவர்கள் தான் பதரான ஊழியக்காரர்கள். அல்லேலூயா, ஆமென். வசனத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு சத்தியம் இன்னது என்று அறிந்து, சத்தியம்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். இது சுவிசேஷம். இது பேர் தான் என்னது? இப்போ மற்றவங்ககிட்ட போய் நம்ம சுவிசேஷம் சொல்லணும்னா, இயேசுக்கு நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடும், எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, உங்கள் வியாதியெல்லாம் போயிடும். முதல்ல அப்படி தான் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வருவோம்.
ஆனால் சபைக்குள்ளே வந்த பிறகு அவங்க கஷ்டங்கள் நீங்கும், பிசாசு கட்டு நீங்கும், செய்வன கட்டு நீங்கும், வியாதி நீங்கும், தருத்திரம் நீங்கும், எல்லா விதமான கட்டுகள் இருந்தால் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இது நம்பர் 1 ஸ்டெப்பு. இந்த விடுதலை கிடைத்த பிறகு காலமெல்லாம் நீங்கள் இதையே சொல்லிகிட்டே இருப்பீங்களா? அடுத்த ஸ்டெப் என்னது? உங்கள் சரீரத்தில் இருந்த கட்டுகள் எல்லாம் உடைச்சிட்டாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டு இப்போ அடுத்த கட்டம் எங்கே போனோம்? ஆத்துமாவுக்கு போனோம். அப்போ உபதேசம் என்பது ஆத்துமாவை தேவனோடு இணைப்பதற்குரிய அந்த உபதேசங்கள், போதனைகள், டீச்சிங்ஸ் தான் என்னது? டாக்ட்ரின், சத்தியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மாமிசத்தில் நமக்கு விடுதலை கிடைத்த பிறகு நம்ம இனி இந்த சபையை விட்டு நம்ம வெளியே போனோம்னா பழைய படிக்கும் பிசாசு வந்து உட்காந்துருவான். நமக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும், ஒரு வழிகாட்டுதல் வேணும், நமக்காக ஜெபிக்கிற ஒரு போதகர் குடும்பம் வேணும், ஒரு சபை வேணும், ரைட் நம்ம இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்படாமல் அப்படி இருந்தால் கொஞ்ச நாளையில் அது பதறா போகும். பதர் என்பது வேறு ஒன்றுமல்ல, மணிகளோடு அதே கதிரில் வளர்ந்தது தான். மணிகளுக்குள்ளே அந்த நெல் பால் இருக்குது, பதருக்குள்ளே பால் இல்லை. பால் இல்லை அப்படின்னா அது வெயிட் ஆகாது. காற்றுல வந்து ஏன் பதர் பறக்குதுன்னா அதுக்கு உள்ள எதுவுமே கிடையாது, ஷாலோ, இட்ஸ் எம்டி. ஆனால் மணிகள் என்று சொல்லும்போது அந்த மணிக்குள்ளே என்ன இருக்கு? அரிசியாகக்கூடிய பால் அதில் கட்டி இருக்கு. அது வெயிட் ஆகுது. அந்த வெயிட் ஆனது காற்றுல என்ன செய்ய முடியாது? பறக்க முடியாது. அப்போ நாம் யாரை அடுத்து இப்போ ரட்சிப்புக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து அவங்கள சரீரத்தில் விடுதலையை கொண்டு வந்த பிறகு, விடுதலை கிடைத்த பிறகு அடுத்த ஸ்டெப் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். அங்கே தான் இன்றைக்கு நாம் தவறு பண்ணி விடுகிறோம். அவங்க சபைக்குள்ளே வந்தாங்க, விடுதலை ஆயிடுச்சு, கட்டுகள் எல்லாம் உடைஞ்சிட்டு. இப்போ அடுத்து அவங்கள எதுக்குள்ளே நடத்தணும்? ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவங்கள ஞானசானத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்து அபிஷேகத்தை பெற்று அடுத்த கட்டம் பரிசுத்தம், அதாவது வேறுபடணும். இதெல்லாம் ஸ்டெப் 1, 2, 3, 4ன்னு சபையில் வரணும். இது இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் சபைக்குள்ளே இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நான் சொல்லிட்டேன், பதில சொல்லிட்டு தான் கேட்கேன். எப்படி இருப்பாங்க? பதறாவே தான் இருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் காற்றடிக்கும் போது, சோதனை வரும்போது பறந்து போய் விடுவாய். ஏனென்றால் நீ பதறாய் இருக்கிறாய். அல்லேலூயா, ஆமேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ நாம் இந்த சபையில் எப்படி இருக்கக்கூடாது? பதறாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கறதுக்கும், பதற வளர்க்காதீங்க, பதற என்னைக்குனாலும் பறந்து போயிடும், நீங்கள் ஏமாந்துருவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கவும் தான் இந்த 2 எச்சரிப்புக்கு தான் கர்த்தர் என்னை எங்கே கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிட்டா உங்களுக்கு? பதற 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 பதறாக வைக்கக்கூடாது, நாம் பதறாக இருக்கக்கூடாது. பதறாக நீங்கள் இருந்தால் ஒரு நாள் நீங்கள் பதறி போவீர்கள், பறந்து போவீர்கள். பதற நீங்கள் வளர்த்து வச்சு சபையை பெருக்குனீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். என் சபையில் 500 பேர் வந்துட்டாங்க, 1000 பேர் வந்துட்டாங்க. அதில் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? மணிகள் எத்தனை? சோதனைக்கும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் உங்களோட நிற்கிறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா, ஆமேன். எனக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே கொரோனா வந்துச்சு. பாஸ்டம்மாவும் ஜப்பானில் மிஷினரியாக இருக்கிற என்னுடைய மகள், அவளை தவிர அவள் கர்ப்பமாக இருந்த அந்த நேரத்தில் அவளுக்கும் பாஸ்டம்மாவுக்கும் என் அசிஸ்டண்ட் பாஸ்டருக்கு மட்டும் 3 பேருக்கு மட்டும் வரல. அதே மாதிரி என் மருமகள் 4 பேருக்கு வரல. மற்ற எல்லாருக்குமே எங்களுக்கு கொரோனா வந்து ஆஸ்பத்திரிலையும் அங்கே இங்கேமா கிடக்கும். என்னுடைய சன் வந்து 5 நாளாக ஐசியூவில் இருந்து கிட்டத்தட்ட உயிர் போன ஒரு நிலைமை. அந்த ரெம்டெசிவிர் அந்த இன்ஜெக்ஷன் 2 45,000 90,000 2 இன்ஜெக்ஷனை போட்டு அப்புறம் போன உயிரை காத்த திருப்பி கொடுத்தாரு. அந்த ஐசியூவில் 5 நாள் இருக்கும்போது அவன் அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைமையில் இருந்தான், மரிக்கும் தருவாய். அந்த நேரத்தில் அவனுக்கு நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். வருங்காலத்தில் நான் உன்னை எப்படி பயன்படுத்த போகிறேன், நீ என்னென்ன ஊழியம் செய்ய போகிற, உனக்கு தரிசனம் என்னென்ன காரியங்களை நீ செய்யணுங்கிறதுக்குரிய தரிசனங்களாக இப்போ கொடுக்குறேன்னு சொல்லி அந்த 5 நாள் ஐசியூவில் சீரியஸாக இருந்த நேரத்தில் சீரியலாக கர்த்தர் என்ன கொடுத்தாரு? தரிசனங்களை கர்த்தர் கொடுத்தார். என்னென்ன இனிமேல் செய்ய போகிற ஊழியங்களுக்கு. அதுக்கு எதிர்த்த ரூமில் நான் 5 நாளாக ஆஸ்பத்திரியில் இருந்தேன். 25 நாளாக எங்கள் வீட்டில் வந்து ராத்திரி 12 மணிக்கு என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்து என் ரூமில் விட்டுட்டு
25 நாள் சூரிய ஒளியே பார்க்கல. இந்த ரூமை விட்டு வெளியே வரல. நல்ல வேளை எங்களுக்கு ஆண்டவர் கீழே 2 பெட்ரூமு, மாடியில் ஒரு 4 கெஸ்ட்டுக்கு பெட்ரூமு, ஒரு 6 ரூம் இருந்ததுனால நான் தப்பித்தோம். ஆளாளுக்கு ஒவ்வொரு குடும்பமும், மூத்த மகள், மருமகன், ஃபேமிலி ஒரு குடும்பம் ஒரு பெரிய ரூமில். அடுத்து 2வது மருமகன் ஒரு ரூமில், அவன் மனைவி கீழே, நான் ஒரு ரூமில், பாஸ்டம்மா எங்கள் பழைய வீட்டில் ஒரு ரூமில். இப்படி நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ரூமில் அடைபட்டு கிடக்கிறோம். 25 நாளாக கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் யாரையுமே பார்க்கல, யார் முகத்தையும் பார்க்கல. விசுவாசிகள் எங்கள் வீட்டு பக்கமே அந்த தெருவிலே வரல. பாஸ்டர் வீட்டில் கொரோனா, அந்த தெரு பக்கமே வரல. ஒரு சில விசுவாசிகள் ஃபோன் பண்ணி, ஐயா காணிக்கை பெட்டி எடுத்து உங்கள் வீட்டு வராண்டாவில் வையுங்கள், காணிக்கையின் தசமாதத்தை எங்கள் வீட்டில் நாங்கள் வைக்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் வச்சாகணும், இல்லை இருக்கட்டும் சர்ச்சு திறந்த பிறகு நீங்கள் கொண்டு வந்து போடுங்க, இல்லை முடியாது நீங்கள் எடுத்து வைங்க. எடுத்து வச்சாச்சு. ஒரு சில விசுவாசிகள் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வெளியில் கேட்டை திறந்து, பைப்பு இருக்குது அதில் தண்ணியை திறந்து விட்டு அதுக்குள்ளே கொட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கடைகள் லாக்டவுன் அடைச்சாச்சு, எங்கேயும் போய் வாங்க முடியாது. இப்போ வெளியில் போயிட்டு யாரும் எங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது, அவங்கள உள்ளே விடவும் முடியாது. அவங்க உள்ளே வந்துட்டு வெளியே போனாலும் அவங்களுக்கு சிக்கல், எங்களுக்கும் சிக்கல். அப்போ நிறைய விசுவாசிகள் அந்த தெருவுக்கே வரல. ஆனால் ஒரு சில விசுவாசிகள் காணிக்கைப்பட்டியில் கொண்டு வந்து காணிக்கையும் போட்டாங்க. பைபிள் ஸ்டடி காணிக்க, ஞாயிற்றுக்கிழமை காலை காணிக்க, மாலை காணிக்க, எல்லாத்தையும் கரெக்டாக கவரில் எழுதி அதை கொண்டு வந்து அப்படியே தசமாக எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து போட்டாங்க. இப்படியும் இருக்குது. அந்த தெரு பக்கமே எட்டி பார்க்காதவங்களும் இருக்காங்க. ஃபோனில் பேசினா கூட அதுக்குள்ளே கூடி கொரோனா வந்துடும்னு நினைச்சவங்களும் இருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், அதில் அப்படியே நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒரு மனுஷனை 25 நாள் ஒரு அறைக்குள்ளே போட்டு சூரிய வெளிச்சமே பார்க்காம மனுஷனுடைய முகத்தை பார்க்காம இருந்தால் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பார்ப்போம். அப்படி ஒரு சூழலில் இருந்து என்னைய கர்த்தர் உயிர்ப்பித்து உங்கள் நடுவில் கொண்டு வந்து உட்கார நிற்க வச்சிருக்கிறார். கை தட்டப்படாதுங்க, கர்த்தருக்கு மகிமை பெய்யும். கையெல்லாம் கெட்டி வச்சுக்கிடணும். அப்படி 2 கையை ஆண்டவர் நல்ல கையை தந்திருக்காரு. எதுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு கை தட்டுறதுக்கு. அரசியல்வாதிகிட்ட யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் அரசியல்வாதிகள் கை தட்டினான்னா அரங்கம் அலரும். எனக்கு கை தட்ட வேண்டாம், என்ன உயிரோடு கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் நிறுத்தின கர்த்தருக்கு நீங்கள் கை தட்டினா போதும். நீங்கள் கை தட்டினா உங்களுக்கு 4 பேர் கை தட்டுவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதான் நீங்கள் பதறாவே இருக்கும்னு நினச்சிங்கன்னா இருக்கலாம். கையை தட்ட மாட்டோம், வாயை திறக்க மாட்டோம், தோத்திரம் பண்ண மாட்டோம், துதிக்க மாட்டோம், பிரசங்கத்தை கேட்க மாட்டோம், எதையாவது யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருப்போம். அப்படின்னா உனக்குள்ள அந்த சத்து இறங்காது. சத்தியத்தின் சத்து இல்லாவிட்டால் நீ பதறாகவே தான் இருக்க வேண்டும். சத்தியம் பேசாத ஊழியக்காரனும் சரி பதறத்தான் நம்ம வச்சு ஆராதிச்சுக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு விசுவாசிகளை நம்ம கொண்டு வரணும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 41:13 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 41:13. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாருக்கு துணை நிற்கிறாரு? இப்போ அதான் பிரச்சனை. யாருக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார்? அல்லேலூயா. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். 14வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ யாருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னா, பூச்சி மாதிரி இருக்கிற யாக்கோபினுடைய சந்ததி, இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு சின்ன கூட்டம். அதை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா சுருக்கமாக சொன்னால் மணிகளை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத. யாரை பார்த்து சொல்கிறாரு? சத்தமாக வாயை திறந்து பேசுங்க. இதை பாருங்க, ஆராதனையை அனுபவிக்கணும். நீங்கள் பதறாவே இருக்கணும்னா நீங்கள் பேச வேண்டாம், அல்லேலூயா சொல்ல வேண்டாம், ஆமேன்னு சொல்ல வேண்டாம், காணிக்கப்பட வேண்டாம், தசமாம் கொடுக்க வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். சும்மா அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்துட்டு உட்காந்துட்டு அப்படி நீங்கள் போயிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு அட்டண்டன்ஸுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கலாம்.
ஆனால் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா களஞ்சியத்தில் சேர்க்கப்படணும். அதை நான் பின்னால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படியானால் எப்படி நீங்கள் ஒரு நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது அது முதல்ல சாகணும். ஒரு விதை என்ன செய்யணும்? அது சாகாமல் அது முளைக்காது. தண்ணியில் ஊறி மண்ணுக்குள்ளே போகும்போது அந்த விதையானது மக்கி போகக்கூடாது. அந்த விதைக்குள்ள ஜீவன் இருந்தால் அது முளைக்கும். அது முளைத்து மேலே எழும்பி அது கனி கொடுக்கும். ஒரு கதிரில் 200க்கு மேலே நெல் இருக்கும். அதில் தான் சிலது பதராகவும் சிலது மணியாகவும் இருக்கும். ஆனால் அந்த நிலத்தில் அது விளைந்து நிற்கும்போது மணி எது பதர் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் சபைக்குள்ளே வந்து ஆராதிச்சுட்டு போகும்போது மணி மாதிரியே வந்துட்டு போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் மணி ஆகணும்னா பாடும்போது கைதட்டி பாடணும், வாயை திறந்து துதிக்கணும், கையை உயர்த்தி கத்தரை நோக்கி ஜெபிக்கணும், இந்த கையை நீட்டி கத்தருக்கு காணிக்கைகளை கொடுக்கணும். அல்லேலூயா. அவருடைய பங்கை அவருக்கு செலுத்தணும், அவரை கொண்டாடணும். ஒரு விசுவாசி ஆலயத்தில் வந்து உங்களுக்கு ஆராதனை எத்தனை மணி நேரம்? ஃபஸ்ட்டு 2 hours. எங்களுக்கெல்லாம் 3.5 மணி நேரம், சில நேரம் 4 மணி நேரம் இருக்கும். நீங்கள்லாம் இருந்துக்கிட மாட்டீங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. 8 மணிக்கு ஆரம்பித்தா 11:30 மணி, சில நேரம் 12 மணி ஆகும், 1 மணியும் ஆகும், சொல்ல முடியாது. அது ஆவியானவர் நடத்துகிறத பொறுத்து. ஆவியில் இருக்கிறவங்க தான் இருக்க முடியும். மாம்சத்தில் இருக்கிறவங்க ஆவிக்குரிய ஆராதனையில் இருக்க முடியாது, போர் அடிக்கும். என்னடா பாஸ்டர் பிரசங்கம், அவர் பாட்டு சவ்வா இழுதுகிட்டு இருக்காரு. பாஸ்டர் பிரசங்கம் சிலருக்கு சவுமுட்டாயா மாறிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும்போது இரவு நெடுநேரம் அவன் உட்கார்ந்து பிரசங்கித்து கொண்டிருந்தான் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். அதில் ஒருத்தன் பதராக இருந்தவன் மாடியிலிருந்து கீழே விழுந்து தூங்கி செத்து போனான். அதுக்கப்புறம் அவனை போய் எழுப்பின உடனே அன்னைக்கு தான் அவன் பதரா மாறினான், மணியாக மாறினான். என்னைக்கு இந்த கீழே விழுந்து செத்து திரும்ப உயிர்ப்பித்தார்ல, அன்னைக்கு தான் அவன் வந்து மணியாக மாறினான். ஏன்னா அவன் எந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டு வந்தான்? செத்து போன அனுபவத்துக்குள்ளே போயிட்டு வந்தான். அல்லவா? எந்த விதையானது மண்ணுக்குள்ளே விதைக்கும் பொழுது சாகிறதோ அதுதான் முளைக்கும். அல்லேலூயா, ஆமென். சாகாத விதை முளைக்கவே முளைக்காது, அது பலன் கொடுக்காது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சர்ச்சு வந்து நிறைஞ்சிட்டு, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் இது சேர் தான் போடுவீங்களா? இப்போ இருக்கிற காலம் எப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு முழங்கால் வந்து முடங்காது. ஏன்னா முட்டில் வலி, குறுக்கில் வலி. அந்த காலத்தில் நான் 54 வருஷத்துக்கு முன்னாடி, 54-55 வருஷத்துக்கு முன்னால் நான் விசுவாசியாக இருக்கும்போது சேருங்கிறது வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு பின்னால் ஒரு 4 சேர் கிடக்கும், இல்லை ஒரு பெஞ்சு கிடக்கும். மற்ற எல்லோரும் எங்கே தான் உட்காரணும்? கீழே தான் உட்காரணும். நம்ம ஆராதித்தாலே கீழே உட்கார்ந்து ஆராதித்தது போல் இருக்காது. மேலை நாடுகளில் குளிராக இருக்கிறதுனால கீழே கார்பெட் போட்டு சேர் போட்டிருப்பாங்க, தரையில் உட்கார முடியாது. ஆனால் அந்த மேலை நாட்டு பழக்கம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்மளால் கீழே உட்கார முடியலை, கீழே உட்காரவும் முடியலை, முழங்கால் போடவும் முடியலை. ஏன்னா நம்ம சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது, சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்த சரீரத்தை நம்ம விட்டுட்டோம். இந்த சரீரம் வந்து ஆராதனையில் உட்காந்து சுறுசுறுப்பாக இயங்க மாட்டேங்குது. அதனால் மணியாக முடியலை. முதல்ல வந்து நெல்லை கீழே போடுறோம், நெல் அது முளைக்குது. முளைக்கிறதுக்கு முன்னால் அது என்ன செய்யணும்? சாகணும். செத்த பிறகு என்ன செய்யுது? அது பூமியை அப்படி பிளந்துக்கிட்டு வெளியே வருது. ஆனால் மக்கிப்போன விதை என்ன செய்யணும்? பூமியை பிளந்து வெளியே வராது, அது பூமிக்கு உள்ளே இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. ஸோ உயிரற்றது அதுக்கு அந்த மண்ணுக்குள்ளேயே இருந்து அது மக்கி போயிடும். ஆனால் உயிர் உள்ளது தண்ணிப்பட்ட உடனே, காற்றுப்பட்ட உடனே அந்த பூமியை வந்து அது பிளக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் பூமிக்குரியவள் அல்ல,
என்னையை கொண்டு போய் பூமிக்குள்ளே வைக்கிங்களே, நான் வெளியே வந்துடுவேன்னு சொல்லி அது அப்படியே பூமியை பிளந்துக்கிட்டு அது அப்படி மேலே வருது. அல்லேலூயா. மேலே வந்த பிறகு அது அப்படியே வளருது. அதுக்கு தான் தண்ணீர் பாய்ச்சிக்கிறோம். தண்ணீர் பாய்ச்ச காற்று அடிக்கும்போது, தண்ணீர் விடும்போது காற்றுலையும் தண்ணியிலையுமா ரெண்டும் வளருது. அப்புறம் இது கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கிற, இதுக்கு என்ன வேணும்? சத்து வேணும்னு சொல்லி அதுக்கு சில உரங்களை போடுறோம். வசனங்களை எடுத்து, வசனம்தான் உரம், அந்த வசனங்களை எடுத்து சொல்கிறோம். இந்த வசனத்தின்படி இப்படி இருங்க, இந்த வசனத்தின்படி கர்த்தரை பின்பற்றுங்க அப்படின்னு வசனங்களை நாங்கள் கொடுக்க நீங்கள் உள்வாங்க நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன வருகிறது? மணியாக நீங்கள் உருவாகிறீர்கள். அல்லேலூயா. வசனத்தை ஊழியக்காரங்க பிரசங்கிக்கணும். காரணம் என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கார் பாருங்க. 1 தீமோத்தேயு 1:12 என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தின கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ ஊழியக்காரங்களை கர்த்தர் எப்படி எண்ணி இருக்கிறாரு? உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இருக்கிறார். விசுவாசிகளையும் கர்த்தர் எப்படி எண்ணி இருக்கிறாரு? சொல்லுங்க பார்ப்போம். உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இருக்கிறார். நீங்களும் நானும் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் ஆலயத்துக்குள்ளே உட்படவே முடியாது, அழைக்கப்படவே முடியாது. அதனால தான் கடைசி வரைக்கும் நாம் எப்படி இருக்கணும்? உண்மையாகவே இருக்க வேண்டும். உண்மையுள்ளவர்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். நீங்கள் உண்மையாக இருந்தாலே போதும், உங்களுக்கு தேவையான பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எனக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவரேன்னு நீங்கள் போராட வேண்டாம். உங்களுக்காக நாங்களும் போராட வேண்டாம். ஊழியக்காரர்களும் அப்படித்தான். நம்முடைய ஊழியத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் நம்ம ஊழியத்தில் தேவையானதை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? செய்து கொண்டே வருவார். நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னு கேட்டால், நாம் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட ஊழியத்திற்கு உண்மையாக இருக்கணும். விசுவாசிகள் இந்த சபையில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துருக்காருன்னா, இந்த மணச்சநல்லூரில் நிறைய சபைகள் இருக்கலாம். ஆனால் உங்களை கர்த்தர் எந்த சபையில் கொண்டு வந்திருக்காரு? இந்த சபையில் கர்த்தர் கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் பதறாக இருந்தால், வளராமல் இருந்தால், லேசாக ஒன்று திட்டினா போதும், சத்தம் போட்டால் போதும், உடனே பறந்து எங்கே போயிடுவோம்? அடுத்த சபைக்கு போயிடுவோம். நீங்கள் ஒரு தடவை சபையை விட்டு போயிட்டா, உங்கள் சாகிறதுக்கு முன்னால், அது வருகைக்கு முன்னால் 2-3 சபையாவது நீங்கள் மாறிடுவீங்க. ஆனால் கனி கொடுக்க முடியாது. இந்த கட்டிடத்தில் கொஞ்ச நாள் உட்காந்து ஆராதிக்கலாம். இன்னும் ஒரு இதை விட ஸ்க்ரீனெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருக்கிற ஒரு சபையில் போய், இதோட கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் உட்காந்து அங்கே ஆராதிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணுன்னா கர்த்தர் நாட்டின இடத்துல கனி கொடுக்கணும். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து, லாபம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், சில காரியங்களுக்காக உங்களை கண்டித்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்போ வட்டிக்கு கொடுத்து வாங்கி வட்டியில் மிதந்துக்கிட்டு இருக்க விசுவாசியை பார்த்து இன்னும் நல்ல வட்டியை கொடுத்து தசமாத்தை கொண்டு வந்து போடுங்கன்னா சொல்ல முடியும்? சொல்லுங்கம்மா. அப்போ என்ன சொல்லணும்? வட்டிக்கே கொடுக்காத. பாஸ்டர் என்னைய பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டாரு, எனக்கே தான் பண்ணிட்டாரு. உனக்கு தானே, பாஸ்டர் பார்த்து பேசலை, உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற கர்த்தர் உனக்கு நேராக அந்த செய்தியை திருப்புகிறார். அல்லேலூயா. நாய் வித்த கரையத்தை காணிக்கப்பட்டியில் போடக்கூடாது. பேசி பணயத்தை கொண்டு வந்து காணிக்கை செலுத்தக்கூடாது. வட்டி கொடுத்து வாங்கி அந்த வட்டி பணத்தில் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, காணிக்கை தசம் வாங்க கொடுக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் தான் நீங்கள் மணி ஆக முடியும். இல்லைன்னா பாஸ்டர் இதை பேசினா இவங்களுக்கு இதை பாதிக்கும், அவங்களுக்கு அதை பாதிக்கும் அப்படின்னு பாதிக்கும்னு நினச்சி பேசாமலே இருந்தால் கடைசியில் நீங்கள் எதை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க? பதறத்தான் வச்சுக்கிட்டு இருக்கணும். மூட்டையாக கட்டி நம்ம பதறத்தான் வைக்கணும். இது ஒன்றும் எங்கே போகாது? பரலோகத்துக்கு போகாது. அப்போ நம்ம செய்த ஊழியம் முழுவதும் வேஸ்ட்டு. ஆமாம், மோசைகிட்ட கோபப்பட்டதுனால அவனும் கோபப்பட்டுட்டான், கடைசியில் கானானுக்குள்ளே போக முடியலையே. அதனால் நீங்கள் பண்ணுற சேட்டையில் ஊழியக்காரன் சேர்ந்து மேலே போக விடாமல் ஆக்கிறாதீங்க. நான் என் சபையில் சொல்லுவேன், என்னை வருத்தப்படுத்தாதே. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருங்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு என்ன உண்டாக்கக்கூடாது? ஏன்னா ஊழியக்காரன் யாருன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க.
தேவனுடைய கரத்தில் இருக்கிறவன். இவன் உண்மையா இருப்பான் என்று சொல்லித்தான் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு. இந்த ஊழியம்ங்கிறது என்னது? 5 வகையான ஊழியம். அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசியின் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், மேய்ப்பனுடைய ஊழியம். 5 வகையான ஊழியம். ஸோ என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார்னு பவுல் அதில் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. எந்த ஊழியம்? 5 வகையான ஊழியத்தில் ஒன்று. ஆமென். தீர்க்க தரிசன ஊழியமா இருக்கலாம். ஏன் நிறைய தீர்க்க தரிசன ஊழியம் எனக்கு இல்லை அப்படின்னா, தீர்க்கதரிசியா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் தீர்க்கதரிசியெல்லாம் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்காங்க. ஏன்னா இன்னும் நம்ம சொல்கிறதெல்லாம் விசுவாசியை எந்த விதத்திலும் பாதிக்காது, ரொம்ப உற்சாகப்படுத்தும். அங்கே உள்ளுக்குள்ளே அங்கே அக்கறை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மகளே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், முடிஞ்சதை சொல்லி. மகா என்னத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஏன் தப்பு தண்டாவை சொல்லிடக்கூடாது, என்னையும் ஆசீர்வதிக்கணும். அந்த தீர்க்கதரிசி யார்? இந்தாங்க ஐயா. சபையில் காணிக்க போட மாட்டாங்க, ஆனால் அந்த தீர்க்கதரிசி கொண்டு போய் 5000 10,000 வெட்டிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே பாஸ்டர் எதை பேசுவார்? பரிசுத்தத்தை பற்றி பேசையில் நம்மளாம் அடிபட்டு போயிடும். அப்போ பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்கணுங்கிற எண்ணம் சொல்லுங்கள் வராது, காணிக்க கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. இது இன்னைக்கு இயல்பாகவே சபைகளை நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். அதனால தான் கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உங்களுடைய வாழ்வின் நலனை பற்றி கவலை இல்லை. நீங்கள் நித்தியத்துக்கு போகணுங்கிறதெல்லாம் கவலை இல்லை. உங்களை பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு எதையாவது 4 வார்த்தையை சொல்லி உங்களை பாக்கெட்டில் போட்டுட்டு ஒரு காணிக்கை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இருந்தீங்களா, போனீங்களா, செத்தைகளா, புழைத்தைகளா, அதில் பற்றியாக கவலை கிடையாது. அதெல்லாம் கவலைப்படுறது யார் கவலைப்படுவா? பாஸ்டர் தான் கிடந்து கவலைப்பட்டு இருப்பார். ஒரு பாஸ்டர் தேவன் அழைக்கும் போது அந்த விசுவாசி இந்த பாஸ்டருக்கெல்லாம் தான் இருக்கணும் முன்னக்கூட்டியே பூர்வத்திலே திட்டம் பண்ணியிருப்பாரா, அல்லது எப்படி? அழைக்கும் போது ஒருத்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது இந்த ஏரியாவுக்கு, இந்த இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்துக்கு, இந்த மக்களுக்கு அதெல்லாம் தேவன் முன்னமே திட்டம் பண்ணதா? அப்படி இல்லாமல் ஏன் அனுபவத்தின்படி என்னை பேட்டைக்குன்னு கர்த்தர் அழைத்தார். திருநெல்வேலியில் டவுன்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. என்னை மைசூருக்கு ஊழியத்துக்கு அழைத்தார்கள். நான் பைபிள் காலேஜில் பிஇடி படிக்கும்போது நாளைக்கு எனக்கு பட்டமளிப்பு விழா நடக்க போகிறது. அதுக்கு முந்தின நாள் ராத்திரி லைப்ரரியில் உட்காந்துருக்குறோம். எங்களுடைய டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஹை தேவதாஸ், we have selected you to go to Mysore. Dr. W. Green has announced the program, so we are planning to send you to Mysore to pioneer a church. சேப்பலில் முந்தின நாள் அமெரிக்காவில் கிராஜுவேஷன் ஸ்பீக்கராக வந்த டாக்டர் W. Green ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. தமிழ் மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் இது கர்நாடகா. இங்கே கர்நாடகா மாணவர்கள் அதிகம் இல்லை, கனடா சர்ச் இல்லை. ஸோ ஒரு கனடா சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், மாதம் 2000 rupees கொடுக்குறேன். அந்த கன்னடா மொழியை படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு நான் பே பண்ணிடுறேன், ஒரு வெஹிக்கிள் வாங்கி கொடுத்துட்றேன், வீட்டு வாடகை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சேப்பலில் அனௌன்ஸ் பண்ணார். அப்போ அவங்க கமிட்டியில் உட்காந்து பேசி, சரி இந்த டிடி மனோகரன், என்னுடைய நீளமான பேர் தேவதாஸ் மனோகரன், அதை ஷார்ட்டாக டிடி மனோகரன் அழைப்பாங்க. ஸோ தேவதாஸ் மனோகரனை இதுக்கு நம்ம நியமித்து விடலாம் என்று அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க, யூ ஹாவ் டு கோ டு மைசூர். நான் சொன்னேன், சார் ஐ கேனாட் கோ, ஐ ஹாவ் டு கோ டு சவுத் இந்தியா டு கோ டு மை பாஸ்டர். அப்போஸ்தலர் பாஸ்டர் ராஜேந்திரன் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அவங்கக்கிட்ட நான் போனோம். நான் சொன்னேன், ஹே வாட் அ குட் மினிஸ்ட்ரி, எவ்வளோ பெரிய ஒரு ஊழியம் உங்கள் கையில் கொடுக்குறாங்க, எல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுக்கு போய் நீ சம்மதிக்க மாட்டேங்கிற. ஆனால் என் இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய ஆவி இல்லை. அன்றைக்கே நான் மாணவனாய், வேதாகம கல்லூரி மாணவனாய் இருக்கும்போதே, அல்லேலூயா, 23-24 வயசிலேயே தெள்ளந்தெளிவான ஆவியானவருடைய நடத்துதலை உணர்ந்தவராக நான் இருந்தேன். அல்லேலூயா, ஆமென். சொன்னேன், சார் ஐ கேனாட் கோ, ஐ ஹேவ் டு கோ பேக், நான் திருப்பி போகணும், நான் இங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு கடைசியிலே, இட்ஸ் அ பெஸ்ட் சான்ஸ், இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சொல்லி பார்த்தா, நல்ல தருணம், உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நீ இதை இழந்துடாதுன்னு சொன்னார். வாய்ப்பு நமக்கு முக்கியம் இல்லை, பணம் நமக்கு முக்கியம் இல்லை, தேவ சித்தம் செய்யணும். அல்லேலூயா, ஆமென். எது முக்கியம்?
தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்யணும். அதுதான் முக்கியம். நான் முடியாது அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பேட்டைங்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு சபை இருந்துச்சு. அதில் ஒரு 8 பேர் இருந்தாங்க. ஏஎஸ் அருள்ராஜன் ஒரு பாஸ்டர், இப்போ அந்தமானில் இருக்கார், அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்படி நடத்தி கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் வந்த உடனே 1978 மார்ச் மாதம் மனோகர் அந்த பேட்டையில் இருக்க சபையில் போய் ஆராதனை நடத்திட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. அந்த ஊர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நாட்களில் இந்த மணச்சநல்லூர் இப்போ எப்படி இருக்குது இது மாதிரி இருந்துச்சு. எல்லாம் எங்கேயாவது 1-2 வீடு இருக்குது, அங்கே 1-2 வீடு, அதுக்கப்புறம் எல்லாமே காடு. ஒரு கடைசி அந்த ஒரு வீட்டில் ஆராதனை நடத்தினோம். எனக்கு மனசில் திக்கு திக்குன்னு பயம் வந்துட்டு, நான் நல்ல இங்கிலீஷ் மீடியம் காலேஜில் பெங்களூரில் படிச்சுட்டு இந்த ஊரில் வந்து எங்கே நம்ம செம்பெடுக்க இங்கே ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு பதட்டம் வந்துருச்சு. பதட்டம் வந்து முதல் நாள் உப்பை பற்றி 1978 மார்ச் 2வது வாரம் நினைக்கிறேன் பிரசங்கம் பண்ணிவிட்டு அந்த சபையில் ஃபேன் கிடையாது, ஒரு டேபிள் கிடையாது, நல்ல பாய் கிடையாது. ஒரு கிழிஞ்ச பாய் 2-3 பாய் இருந்துச்சு. அதில் ஒரு பாய் எடுத்து போட்டு சட்டையை கட்டிட்டு நான் படுத்துருக்கிறேன். ஒரு 3 மணிக்கு ஜன்னல் கிரிச்சுன்னு ஆடுற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தினூட ஒரு சத்தம் கேட்குது, உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் அப்படின்னு ஒரு சத்தம். படுக்கும்போது எனக்குள்ள ஒரு பயம், பாஸ்டரையா இந்த சபையிலே நம்மளை போட்டுருவாங்களோ, இங்கேயே நம்ம ஊழியம் செய்ய வேண்டியது வந்துருமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு பதட்டத்தோடு படுக்கிறேன். இந்த சத்தம் கேட்ட உடனே நான் எழும்பி உட்கார்ந்து பார்க்குறேன், ஒருவரும் இல்லை. எனக்கு தெளிவாக புரிந்து விட்டது, இது அசரிய சத்தம். அசரிய சத்தம் என்பது என்னது? தேவன் பேசுகிற ஆடிபிள் வாய்ஸ், தெளிவாக பேசுகிறாரு. இப்போ எப்படி யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் தேவன் உன் மீட்பர் உரைக்கிறார் இந்த வசனம் சொல்லுதோ, அது மாதிரி எனக்கு என் மீட்பர் சொல்கிறாரு, உனக்கு முன்னால் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் அப்படிங்கிற சத்தம் தெளிவாக கேட்க காதில். எழும்பி பார்த்தா யாருமே இல்லை. நான் எழும்பி உட்கார்ந்த உடனே எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இந்த இடத்துல தான் ஊழியம் செய்யணும், மரணம் வரைக்கும் இங்கே தான் நம்ம இருக்கணும், எந்த இடத்தையும் எந்த காரணத்தை கொண்டு இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வருது. முதல்ல நான் படுக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் என்ன விதமான எண்ணம் எனக்குள் வந்தது? இது சுடுகாடு மாதிரி இருக்குது, இங்கே செம்பு எடுக்க முடியுமா, இந்த இடத்துல நம்ம ஊழியம் செய்யவா, இங்கே நம்மளை போட்டுறக்கூடாது என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டு எழும்புகிறேன். அப்பொழுது எனக்குள் வருகிற எண்ணம் என்ன? நான் மரிக்கிற வரைக்கும் இந்த இடத்திலே தான் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எனக்குள்ளே இருதயத்திலே தீர்க்கமான எண்ணம் வந்துவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு ஒரு 34 பேர் சபையில் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் முழுவதும் முஸ்லீம்ஸ், இன்னொரு பக்கம் முழுவதும் இந்துக்கள். ஸோ அந்த இடத்துல சபை கட்டுறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல இந்த சத்தம் கேட்டு என்னுடைய இருதயம் மாறிடுச்சு. என்னுடைய இருதயம் இப்போ அந்த இடத்துக்காக பாரப்பட துவங்கிவிட்டது. இங்கே தான் நம்ம இருக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஊழியம் செய்கிறோம். இப்போ சொல்லுங்கள், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துக்கு கர்த்தர் அழைக்கிறாரா, அல்லது நம்ம நினைச்ச இடத்துல போய் நம்ம ஊழியம் செய்யலாமா? சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் அழைத்து எந்த இடத்துல கொண்டு உட்கார வைக்கிறாரோ அங்கே இருந்தால் ஊழியம் உருப்படும், இல்லைன்னா ஊழியம் வழங்காமல் போகும். அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லா சாப்பிட்டா சந்தோஷமா இருந்துச்சா? அது எப்படி? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மூக்குன்னு இருந்தால் சளி இல்லாமல் எப்படி இருக்கும்? உபத்திரவத்தின் மேலே உபத்திரவம், பிரச்சனையின் மேலே பிரச்சனை. ஆனால் எனக்கு தான் இருதயம் அந்த இடத்தை, ஐ began to love that place and I wanted to give my life to that place. என் ஜீவனையே கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சேன். நான் அந்த இடத்தை நேசிக்க துவங்கிட்டேனே. ஏன்? அந்த சத்தம். நான் நேற்றுக்கு மயிலாடுதுறை பக்கத்தில் குத்தானோங்கிற இடத்துல ஊழியர் மீட்டிங்கில் பேசும்போது சத்தத்தின் வல்லமை, வஸ்திரத்தின் வல்லமை, ஒளியின் வல்லமை அப்படின்னு 3 வல்லமையை பற்றி பேசினேன். அதில் ஒன்று தான் பேச நேரம் இருந்துச்சு. அதுக்கு மேலே எல்லாத்தையும் 2ஐயும் பேசுறதுக்கு டைம் இல்லை. அப்போ தேவனுடைய சத்தத்தில் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அந்த வல்லமை என்ன செய்யும்? உபத்திரவத்தை சகிக்க உதவி செய்யும், உபத்திரவத்திலே கடந்து போக உதவி செய்யும், நோயிலே தாண்டி போக உதவி செய்யும், மரண கட்டுகளை ஜெயிக்க உதவி செய்யும், எதிர் வல்லமைகளை அழிக்க அது உதவி செய்யும். அல்லேலூயா. அந்த சத்தம் தான ஊழியக்காரனுக்கு பலன். அழைப்பு கேட்டு வந்த ஊழியக்காரன் நிற்பான், அழைக்கப்படாத ஊழியக்காரன் ஓடிடுவான். நீ இந்த சபைக்கு நான் அழைக்கப்பட்டு வந்தா என்ன வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் இங்க நீ இருப்ப. இவர்கள் என் ஆவிக்குரிய தாய், என் ஆவிக்குரிய தகப்பர் என்கிற அந்த பாசத்துக்குள்ள வரணும். பவுல் சொல்கிறாரு,
நான் உங்களை கற்ப வேதனைப்பட்டு பெற்றெடுத்தேன். இன்னொரு சபையிலேருந்து 10 குடும்பத்தை நீங்கள் போய் அப்படி தள்ளிட்டு வந்துருங்க. இங்கே சபை கட்டடம் அருமையாக இருக்குது, நல்ல ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கு, மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, மேடையெல்லாம் ஜம்முன்னு இருக்குது, நல்ல சோபாலாம் போட்டு கண்ணுக்கு குளுமையாக இருக்குது, அதனால் நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு பாஸ்டர் உங்களை அப்படி என்கரேஜ் பண்ணாருன்னா நீங்கள் போய் சபையை காட்டி கட்டடத்தை காட்டி எல்லாத்தையும் காட்டி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துங்க வச்சிடலாம். ஆனால் நிலைக்காது. இங்கேருந்து நீங்கள் 10 கூட்டிகிட்டு வந்தால் 20 இங்கேருந்து தள்ளிட்டு போயிடும். அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆத்மா வேண்டும். ஷிலபா தியாராக்கவாதி ஆராலாரா துக்கந்தாரா பௌதியா சாக்காரமா ஷாபாராதி ஆராலாபக்கம் போ கற்ப வேதனைப்பட்டு பெற்றெடு. ஒரு ஆத்மா ஒரு குடும்பத்துக்காக கற்ப வேதனைப்படு. ஒரு கற்பஸ்திரி அம்பாயத்தில் நின்று கதறுகிறது போல ஒரு பிள்ளையை பெறுவதற்கு முன்பு அவள் 10 மாதம் அதை சுமந்து இங்க படுக்க முடியாது, அங்க படுக்க முடியாது, நேர படுக்க முடியாது, உட்கார முடியாது, குனிய முடியாது. அவள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில் அம்பாயத்தில் போய் அவளை போட்டு அங்கே படுக்க வைத்திருக்கும் போது கதறுகிறாள். எந்த ஸ்திரீயாவது அழாம கண்ணீர் வடிக்காம கதறாம நான் பிள்ளைய பெத்தேன்னு சொல்ற ஒரு ஸ்திரீ சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒருவேளை சொல்லலாம் இப்பதான் சிசரின் வந்துருச்சுத, நாங்கெல்லாம் சிசரின் பண்ணிட்டு எந்த கஷ்டமும் இல்லாம குழந்தைய பெத்தெடுத்துட்டோம். ரைட், நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ சிசரின் பண்ணி 3 நாள் தண்ணி குடிக்க முடியாது, குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம், மல்லாக்கு இப்படி தான் படுத்து கிடக்கணும். அது உனக்கு கஷ்டமா இல்லையா, வேதனையா இல்லையா? நார்மல் டெலிவரினா டெலிவரி நேரத்தில் கஷ்டம், சிசரின்னா அதுக்கு புள்ள பெத்த பிறகு கஷ்டம், அதுக்கப்புறம் வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டம். அல்லேலூயா. கஷ்டம்னு சொல்லி நம்ம பெத்த பிள்ளையை தூர தூக்கி போடுறோமா? சொல்லுங்க. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு, ஓடத்தான் செய்யும். அது எப்போ ஓடும்? அதுக்கு ஒரு நிலைமை வந்து இங்கே நம்ம தாய் தாப்பனை விட்டுட்டு ஓடணுமே அப்படின்னா அவன் பிள்ளை அவனை விட்டு தவிக்க விட்டுட்டு தாயும் தாப்பனை தவிக்க விட்டுட்டு ஓடுவாங்கல்ல, அன்னைக்கு தான் தெரியும் நம்ம அப்பா அம்மாவுக்கு இப்படித்தானே நம்ம செய்தோம், இப்போ நமக்கு அது வந்து விடிஞ்சிருக்கு, நம்ம இனி என்ன செய்ய முடியும்? அதுக்குள்ள முடியெல்லாம் நிறைச்சி போச்சு, கால் பலன் போச்சு, எல்லாம் போச்சு, அங்கே அப்பா அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க, மன்னிப்பும் கேட்க முடியலை. அது உலக இன்னைக்கு இயல்பு. அல்லேலூயா. ஆமே. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுறதுக்கு கற்ப வேதனைப்படணும். முந்தா நாள் நான் பாஸ்டர் மாட்டேன், நான் ராத்திரி ஒரு 10:15 மணிக்கு ஃபோன் பண்ணேன். 10:15 மணிக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு வீட்டில் விசிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் முடிச்சு வீட்டுக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. எத்தனை மணிக்கு சொல்லுங்கம்மா? ராத்திரி 10:15 மணி. அப்படி என்கிட்ட பேசிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 11:30 மணி. 11:30 மணிக்கு திரும்ப ஒரு பெண் கால் பண்ணுறான், அம்மா என் கற்பமெல்லாம் கலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவன் மாப்பிள்ளை என்கிட்ட உட்காந்து அங்கே நாகப்பட்டினத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் சொன்னேன், நீ வீட்டுக்கு போன உடனே உன் மனைவியை பாசமாட்ட பேச சொல்லு. அவன் என்னையை விட்டு போகும்போதே மணி 10:30. அப்புறம் அவன் வீட்டுக்கு போன பிறகு அவன் இவங்க 11:30 வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் பேசி விவரத்தெல்லாம் சொல்லி பிறகு ஜெபம் பண்ணி அப்போ ராவும் பகலும் என்ன செய்கிறோம் சொல்லுங்க? ஊழியம் செய்கிறோம். எதுக்கு? நீங்கள் கொடுக்குற இந்த பீத்தல் காணிக்கையை வாங்குறதுக்கா? இரவு பகலாம் அந்த பாடு எதுக்கு? உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஆத்மா மேல கவனம். ஏன்? என்ன கவனம்? அந்த ஆத்மா எப்படியாவது எங்க போய் சேரணும்? நித்தியத்தில் கொண்டு போய் சேரணும். அதுக்கு தான் ராவும் பகலும் பிரயாசப்படுறோம். அதை தான் பவுல் சொல்கிறாரு, நான் கற்ப வேதனைப்பட்டு உங்களை பெற்றெடுத்தேன். ஏன்? ஊழியக்காரனுக்கு உங்க மேல ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஏசுறதுக்கும் திட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் திருத்துறதுக்கும் அடிக்கிறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் அன்பு கூறுகிறதுக்கும் உனக்கு நன்மைக்கு தீமைக்கு எல்லாம் செய்யறதுக்கும் ஏன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீ அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ தவறு செய்யும் பொழுது உன்னை கண்டிக்கும் பொழுது தலை கவர்ந்து என்று சரி பாசமா நான் இனி செய்ய மாட்டேன், அதை சரி பண்ணிக்கிறேன் சொல்லணும். வாயை திறந்து ஊமை மாதிரி இப்படி நின்றுட்டு அங்கே இந்த ரோட்டில் அப்படி போகும்போது அங்கே 2 பேர் பேசிட்டு போகும்போது பாசு எனக்கு இப்படி ஏசிட்டாரு, பாசு இப்படி என்ன பேசிட்டாருன்னா பேசத்தான் செய்வாரு. நீ அந்த ஏச்சை கேட்டா நித்தியத்துக்கு பார்க்கலாம், இல்லை நீ நரகத்துக்கு தான் போக முடியும். அல்லேலூயா. உங்ககிட்ட இன்னும் 2 இருக்கும் சில்லற, அது வந்து கேட்கும், பாசு உங்ககிட்ட என்ன பேசினாரு? பாஸ்டம்மா அவங்ககிட்ட என்னமோ பேசினாங்களே, என்ன பேசினாங்க? ஒன்றும் பேசலை, நல்ல ஜெபம் பண்ணு பைபிள் வாசின்னு சொன்னாங்க. அதைத்தான் சொன்னாங்களாங்க. ஏன்னா இவளுக்கு ராத்திரி அங்கே போனால் தூக்கம் வராது. இந்த கோல் கேட்கல அப்படின்னா அவளுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. அங்கே வீடு வரைக்கும் என்ன சிஸ்டர் சொன்னாங்க, சோத்துக்கு உப்பு இல்லைன்னு சொன்னாங்க. சொல்லுங்க, திரும்ப உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உருப்படியான விசுவாசியாக இருந்து நித்தியத்தில் போய் கால் வைக்கணும்னா கண்டிப்புக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் கண்டிக்கப்படும் போது அரவணைக்கப்படுவீர்கள். அரவணைக்கப்படும் போது அன்பு கூறப்படுவீர்கள். அன்பு கூறப்படும் போது உங்களை கர்த்தர் மேன்மையான சாரத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். நீங்கள் நல்ல விசுவாசிகளாக கர்த்தருக்கு நீங்கள் பிரியமானவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. 2 கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். பாஸ்டர்மா எங்க உட்கார்ந்திருக்கீங்க? வெரி குட். எங்க பாஸ்டர்மா அவங்க தான் உட்கார்ந்திருப்பாங்க. பாஸ்டர் காணிக்கை வந்து கத்தருக்கா பாஸ்டருக்கா? காணிக்கை வந்து கத்தருக்கா பாஸ்டருக்கா? பைபிள் என்ன சொல்லுது? கேட்க எனக்கு இல்ல, நீங்க படிச்ச பைபிள் என்ன சொல்லுது? நீங்களே பதில் சொல்லுங்க. அதாவது ஆசாரியனுக்கு அதாவது தேவனுக்குரிய பங்கை எடுத்து கத்தர் ஆசாரியனுக்கு கொடுக்குறாரு. சரி, கத்தருக்கு தான் காணிக்கை. ஆனா நிறைய பேர் பாஸ்டர் ஐயோ பாவம் கஷ்டப்படுவாரு நினைச்சு சிலர் கொடுக்காங்களா? அதான் எப்படி எனக்கு தெரியல. ஐயோ பாவம்னு நினைச்சு காணிக்க தசவாகம் போட்டு உங்க பாஸ்டருக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க ஐயோ பாவமா போயிருவீங்க. ஆமா, ஐயோ பாவம் பாஸ்டர் கஷ்டப்படுதாரு கொடுப்பான்னு கொடுத்தீங்கன்னா என்ன நினைச்சு கொடுக்குறீங்களோ அப்படியே போயிருவீங்க. காணிக்கையோ தசமபாகமோ தேவன் மேல வைத்த அன்புனால கொடுக்கணும். கொடுன்னு சொல்லி கொடுக்க கூடாது, கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட கொடுக்கணும். அல்லேலூயா. சில விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறது காரணம் என்ன? பாஸ்டருக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். மெட்ராஸில் ஒரு பாஸ்டருடைய மகா நல்ல விலை கூடின ஒரு செருப்பு போட்டிருக்கான். ஒரு அம்மா அதை பார்க்குறாங்க. நம்ம தசம் வாங்க கொடுக்க இந்த பாஸ்டர் மகா இந்த செருப்பு வாங்கி போட்டிருக்கல, இன்னும் 1 வருஷம் தசம் வாங்க கொடுக்கல. 1 வருஷம் நல்லா கவனிங்க, 1 வருஷம் தசம் வாங்க கொடுக்கல. ஆனால் தசமாகத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. அடுத்த வருடம் அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷினரி அம்மா அந்த சபைக்கு வராங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாங்க, ஒன் டே ஐ saw pastor's daughter. She was wearing a very ugly chappal. I felt it very sorry. I took her and I bought a good chappal for her அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போன தடவை வந்திருக்கும்போது பாசமாக பார்த்தேன், ரொம்ப மோசமான ஒரு செருப்பு போட்டிருந்தா. உடனே நான் கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு ஒரு நல்ல செருப்பு வாங்கி கொடுத்தேன். அதை வாங்கி கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாருன்னு இந்த அம்மா பிரசங்கம் பண்ணாங்க. உள்ளே உட்காந்துருக்குல்ல அவளுக்கு கள்ளி தசமாகத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கல்ல, அவளுக்கு இருதயத்தில் சின்ன ஊசி இல்லை, இந்த சாக்கு தைக்கிறதுக்கு பெரிய ஊசி இருக்குல்ல, கோணி ஊசி. அந்த கோணி ஊசி வச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. அட பாவமே, நம்மெல்லாம் இதை இப்படி தப்பாக நினச்சிட்டோம். இந்த அம்மா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ பாசே வாட்சி கட்டியிருக்காரு. சிலருக்கு அந்த வாட்சி மேலே கண்ணு போகும், கண்ணாடி போட்டிருக்காரு. நீங்கள் சும்மா இருங்கய்யா, எனக்கு தான் தெரியும். ஊழியக்காரன் போயா நின்று வாங்கிட்டு இருக்கேன்னா அது அந்த அப்படி ஒரு வாங்கி வாட்சி கட்டணும் நமக்கு என்ன மானம் கட்டு போயா இருக்கு? பாஸ்டருக்கு வாட்சி இல்லைன்னு சொல்லி ஒரு விசுவாசி வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படி கொடுத்தா தான் அது. இப்போ அந்த அந்த அம்மா வந்து இருதயத்தில், அதான் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கல, இருதயத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேணாம்? இப்போ நான் 1 வருஷமாக தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் தசமாகத்தை நான் 12 மாதம் தசமாகத்தை எடுத்துகிட்டு வந்து பாஸ்டர் காலில் விழுந்துட்டு, ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். என்ன சிஸ்டர் திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்டீங்க? அங்கே தான் கோணி ஊசி சொறி இருக்க, குத்திக்கிட்டில் இருக்கோம். உடனே சொல்லுங்க சார் என்ன விஷயம்? பாஸ்டர் ஐ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பாப்பா ஒரு நல்ல செருப்பு போட்டிருந்த உடனே தசமாகத்தில் இப்படியெல்லாம் செருப்பு வாங்கி போடுதாங்க நான் நினச்சிட்டு 1 வருஷம் தசமாக கொடுக்கல. இன்றைக்கி இந்த அம்மா சொன்ன உடனே என் இருதயத்தில் ஆண்டவர் ஈட்டி இறக்குன மாதிரி இறக்கிட்டாரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி 12 மாதம் தசமாக இருக்குன்னு அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு போச்சான். அல்லேலூயா. ஆமே. ஸோ காணிக்கை என்பது தசமாகம் என்பது கட்டாயப்படுத்தி கொடுக்கப்படுவது அல்ல. நீ வேதத்தை படிக்கும்போது உனக்குள்ளே ஆவி இருந்தால் கர்த்தருடைய பங்கை செலுத்த வேண்டும் என்று நீ உற்சாகப்படுத்தப்படுவாய். அல்லேலூயா. எங்கள் சபையில் பியூலான்னு ஒருத்தி, அவளுக்கு 2 பிள்ளைகள். அவருடைய மாப்பிள்ளை வந்து துபாயில் 20,000 சம்பளம், மாதம் 2,000 துல்லியமாக தசமாக கொடுத்துருவாங்க. ஒரு நாள் அவள் சொன்னால், நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்களும் பாஸ்டமாவும் வீட்டுக்கு வந்து அங்கே சர்ச் பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வீடு. ஆமாம், வந்து நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போயிருங்க. சரிம்மா நான் வாரேன், நீ போ. நாங்கள் போன உடனே தசமபாக கவரை எடுத்து நீட்டினான். என்னது அப்படின்னு, தசமபாகம் அப்படின்னு. தசமபாகத்தை வீட்டில் வச்சு வாங்கலாமா கொடுக்கலாமா? தசமபாகத்தை எங்கே கொண்டு வரணும்? பண்டகசாலைக்கு கொண்டு வரணும். பண்டகசாலை என்பது எது? ஆலயம். அதனால் நீ அங்கே வை, நான் வந்ததுக்கு ஜோம் பண்ணிட்டு போகிறோன்ட்டு ஜோம் பண்ணிவிட்டு 100 ரூபா காணிக்க கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டோம். அவர்
இன்னும் 3 நாளையில் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்துடும், அந்த சபையில் கொண்டு போட வேண்டியதானே. இல்லை, தசமாக வந்தப்போ அந்த பணத்தை வீட்டில் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் கொடுத்தேன்னா. இல்லை வேண்டாம், அப்படி கொடுக்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். உட்காந்து அசமாதத்தை பற்றி ஒரு ஸ்டடி எடுத்துகிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஓடி வந்தா வீட்டுக்கு. வேகமாக கொண்டு வந்து கவரை கொடுத்துட்டு, ஏஞ்சல் தொட்டியில் தூங்கிட்டு இருக்கா, நான் அப்படி தூங்க போட்டு வந்தேன், ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவசரமாக ஜெபம் பண்ணிட்டு கவரை கையில் கொடுத்துட்டு போகிறான். எவங்க வா, என்ன இப்போ என்ன இவ்வளோ அவசரம், அதான் இன்னும் 2 நாளில் சண்டே சர்ச்சில் கொண்டு வந்து போடலாமே. இல்லை பாஸ்டர்யா, நான் படித்த பாடம் தசம பாகத்தை வீட்டில் வைக்கக்கூடாது. கத்தருக்கு காணிக்கையோ தசம பாகத்தோ அதை எடுத்து கத்தர் கையில் கத்தர் பங்கா செலுத்திட்டா தான் நமக்கு ஆசீர்வாதம். அதுக்கு தான் நான் இதை செலுத்துறதுக்கு நான் இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அல்லேலூயா. நான் சிரிச்சுக்கிட்டே கத்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், போமா அப்படின்னு அனுப்பிட்டேன். இன்னைக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் குறைஞ்சது 1.25 கோடி 1.5 கோடி இருக்கும். வெறும் 20,000 ரூபா ஒரு ஸ்டோர் கீப்பராக துபாயில் இருந்து வேலை பார்த்து, நான் அவனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வச்சு கல்யாணம் முடித்து எல்லாம் ஆளாக்குறது நாங்கள் தான், ஆண்டவருடைய கிருபையினால். என் சொல்ல கேட்காம அவன் எதையுமே செய்ய மாட்டான். அப்புறம் அவன்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த இடத்துல இடம் வாங்க, இந்த இடத்துல ஒரு 2 பிளாட் வாங்கி போடுவோம், பிள்ளைகளுக்கு நாளைக்கு இதை விற்று கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று ஒன்றா கைட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் சரின்னு அவன் செய்துக்கிட்டே வந்தான். இப்போ இடையிலையும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போயிட்டான். 2 வருஷம் இருக்கும். ஆனால் அவள் இப்போ அவள் ஒய்ஃபுக்கு டீச்சர், அவள் டீச்சிங் திருப்பூரில் இருக்கா. ரிட்டையர்ட் ஆன உடனே நான் பேட்டைக்கு வந்துடுவேன். ஏன் தெரியுமா? அந்த விசுவாசிகளுக்கு கொடுக்குற அரவணைப்பு. தாயை போல தகப்பனை போல. ஊழியக்காரங்க நம்ம தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கணும். பால் கொடுக்குற தாயை போல ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க? பதறா இல்லாமல் மணி ஆக்கணும்னா நீங்கள் சபையில் இன்வால்வ் பண்ணி கைதட்டி பாடி துதித்து கத்தருக்கு கொடுக்கறத கொடுத்து ஊழியங்களில் பங்கெடுத்து ஊழியக்காருடைய நலனை விசாரிக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்குகிற அரிசிக்கு எத்தனை பேர் தசமாகம் கொடுக்குறீங்க? அரிசிக்கு தசமாகம் கொடுக்கீங்களா? எப்படி கொடுப்பீங்க சொல்லுங்கள்? அப்படியே இது உட்காந்தே சொல்லுங்கள். அந்த மைக்கிட்ட சொல்லுங்கள். வருஷத்துக்கு 2 முறை என்னோட குழந்தைகள் பிறந்த நாள் வரும்போது அந்த சிப்பமா அரிசியை தூக்கி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எத்தனை சிப்பம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை சிப்பமா? ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு சிப்பம். அப்போ 6 சிப்பம். 2 மாதத்துக்கு ஒரு சிப்பம். அப்போ 6 சிப்பம் 12 மாதத்துக்கு. சரியா? நீங்கள் எத்தனை சிப்பம் கொடுப்பீங்க சர்ச்சுக்கு? வருஷத்துக்கு 2 மட்டும். வருஷத்துக்கு 2. பரவாயில்ல. 10 சிப்பத்துக்கு ஒரு சிப்பம். 10ல் 1. மற்றவங்கெல்லாம் சிப்பமும் கிடையாது, கிப்பமும் கிடையாது, கப்பமும் கிடையாது. அல்லேலூயா. நான் தசமாக எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, தசமபாகம்னு கரெக்டாக அந்த இதுக்கு எவ்வளவோ அதை கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பொருள் தசமபாகம். ஏன்னா ஜனங்கள் காணிக்கை அரிசி கொடுக்குறாங்க. திடீர்னு ஒரு பிரியாணிக்குன்னா சார் பாசமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு மட்டன் எடுத்தால் நமக்கு ஒரு 1/2 கிலோ எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அங்கே விளைஞ்ச காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு கோழி முட்டை போட்டால் அந்த முட்டைகளையும் முட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. சரி, இப்படி நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டே இருக்காங்க? பொருட்களையும் காணிக்கையாக கொடுக்குறாங்க. நமக்கு இல்லை, கத்தருக்கு. இப்போ பொருட்களுக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்? சத்தமே வராத தசம பாகம் கொடுக்கணும். அந்த மைக்கை கொடுங்க. கலாத்தியர் 6 எடுத்து வாசிங்கம்மா. நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அதான் ஏசாதிட்ட சொன்னேன், நான் இப்படி சொல்லும்போது சடர் வசனத்தை எடுத்து வாசிங்கன்னு. அல்லேலூயா. ஆமென். இன்னொரு சின்ன சந்தேகம். அதாவது இப்போ ஊழியக்காரங்க தசமாகம் கொடுக்கணுமா? நாங்களே ஊழியம் செய்தால் நாங்கள் ஏன் கொடுக்கணும்? இதை முடிச்சுக்கிட்டு தான் அதுக்குள்ள அடுத்த கேள்விக்கு வந்துட்டிய. அதாவது சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அல்லேலூயா. இந்த வர்ற வாரம் எல்லாம் ஒரு பையில் பிடியரிசி திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெவரண்ட் ரேனியஸ் மிஷனரி ஊழியத்தை ஸ்தாபித்த விதம், நேஷனல் பாஸ்டர்ஸ்
இந்தியாவிலிருந்து, அது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து எழுமின போதகர்களுக்கு அல்லது உபதேசிகளுக்கு அவர் கொடுத்து சப்போர்ட் பண்ண விதம் எப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அரிசி சாப்பாடு போகும்போது ஒரு பிடி அரிசி எடுத்து வைக்கணும். திருநெல்வேலியிலேருந்து யாராவது இருக்கீங்களா? திருநெல்வேலி பகுதியிலேருந்து யாராவது? ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பையில் போடணும். ஒரு மெரூன் கலரில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பை கொடுத்துருவாங்க. அதில் அவங்க போட்டு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த பையை கொண்டு வந்து வச்சிடணும். ஸோ எல்லா வீட்டில் இருக்கிறதையும் கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஏன்னா அப்போ சம்பளம் கொடுக்க முடியாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காலம், உடனே இதைத்தான் எடுத்து அவங்க பகிர்ந்து கொடுப்பாங்க. ஸோ எங்கள் சபையில் நாங்கள் வந்து இதை முதல்ல வந்து அவங்கவுங்க அந்த பிளாஸ்டிக் பையில் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போது ஒரு விசுவாசி இதை பார்த்துட்டு அவங்க அந்த பை தைக்கிறாங்க. சரி, வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 2 பையை நான் தச்சு கொடுத்துருந்தேன்னு இப்போ வரைக்கும் 2 பையை தச்சு தந்துடுவாங்க. அதில் அவங்க பேரை எழுதி 2 பையை கையில் கொடுத்துருவோம். ஒரு பை காணிக்கை கொண்டு வந்து வச்சா ஒரு பை அங்கே இருக்கும். அடுத்த வாரம் வரும்போது இந்த காணிக்கை எடுத்துகிட்டு அந்த பையை திரும்ப கொடுத்து விட்ருவோம். அடுத்த இந்த வர்ற வாரத்திலேருந்து எல்லோரும் என்ன கொண்டு வரணும் சொல்லுங்கள்? பிடி அரிசி கொண்டு வரணும். 10 கிலோ வாங்கினால் 1 கிலோ, 5 கிலோ வாங்கினால் அரை கிலோ, 25 ஒரு சிப்பங்கிறது 25 கிலோ தானே, அப்போ 2.5 கிலோ அரிசி எடுத்து எங்கே கொண்டு வந்து வைக்கணும்? இங்கே வெறுமையாக இருக்கக்கூடாது, எல்லாம் இதில் கொண்டு வந்து வரிசையாக வைக்கணும். அஸ்ஸாமுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஏசாசி என் கூட வந்திருந்தீங்களா? அந்த அஸ்ஸாம் சர்ச்சில், பெரிய சர்ச்சு, மலைவாழ் மக்கள் இருக்கிற சபை. ஆலயத்துக்கு வர்றவங்க முன்னால் கொண்டு வந்து குமிச்சிட்டாங்க. அவங்க நிலத்தில் விளைகிற பொருட்களை கொண்டு வந்து எங்கே கொடுக்காங்க? சர்ச்சில். அது அவ்வளவும் அப்படி காசாக்கி சர்ச்சு ஃபண்டில் சேர்த்துடுறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, தேவையான கிராமங்களில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு, என்னுடைய பிள்ளைகள் 3 பேருமே ஊழியம், ஒருத்தி ஜப்பானில் மிஷினரியாக இருக்கா, 2 பேர் இங்கே ஊழியம் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு, இன்னும் கிளை சபை ஊழியர்களுக்கு, விதவைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு அந்தந்த மாதம் வர்ற காணிக்கை அரிசியை அந்தந்த மாதம் எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். அடுத்த மாதம் ஃப்ரெஷ்ஷாக வரணும். எங்களுக்கு வர்றது ரேஷன் கடை அரிசி தானே வருது. அரிசி இல்லாதவங்க, ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்க முடியாதவங்க, இல்லாத விதவைகள், இல்லாத வயசானவங்க இருக்காங்கல்ல, உங்களுக்கு காணலைனாலும் கத்தருக்கு கொடுக்கணும்ல. அப்படி காணலைங்கிறதுக்காக தசவாகம் கொடுக்காமல் இருக்க முடியுமா? காணி கொடுக்காமல் இருக்க முடியுமா? பொருள் தசவாகம் கொடுக்காமல் இருக்க முடியுமா? என்ன செய்யாமல் இருக்க முடியும் சொல்லுங்க? அப்போ என்னைக்கு உங்களுக்கு நிறைவு வரும்? காலம் முழுவதும் உங்களுக்கு பத்தாது. வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க என்னைக்கு கொடுக்க பழகிறாங்களோ அன்னைக்கு கத்தர் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அது ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசியும் சரி. எங்கள் விசுவாசிகள்லாம் காணிக்கை அரிசி கரெக்டாக வச்சுருவாங்க. நான் ஆராதனையிலே சொல்லிடுவேன், சிலர் காணிக்கை அரிசி வைக்காமல் இருக்கீங்க, சோம்பேறி, உன் வீட்டில் தருத்திரம் வந்துடாம கவனமாயிரு. ஏன்னா இந்த காணிக்கை அரிசியை ஒரு இந்த குடும்பத்தில் பாளையங்கோட்டையிலேருந்து ஒருத்தர் வந்து, ஐயா உங்கள் சபையில் அரிசி வாங்கினா தரித்திரமே வராது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்களே, எனக்கு ஒரு படி அரிசி கொடுங்கன்னாரு. நான் அவருக்கு 5 படி அரிசியை கொடுத்த, அவர் நடக்க மாட்டாத தள்ளாடுன கிழவர். ஒரு ஆளை கூப்பிட்டு இதை எடுத்து பசேத்தி விட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அல்லேலூயா, ஆமேன். விதைக்கிறவனுக்குத்தான் அறுவடை செய்ய முடியும், விதைக்காதவனால அறுவடை செய்ய முடியவே முடியாது. ஒரு குடும்பம் ஒரு நாள் பாஸ்டமாக ஊழியத்துக்கு போகிறாங்க. அப்படியே டிராக்டர் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பகுதிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வீட்டில் போய் ஜோம் பண்ணுறதுக்கு, இந்த வீட்டில் ஜோம் பண்ணலாமா, வாங்கம்மா வந்து ஜோம் பண்ணுங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அரிசி காய வச்சுருக்கு. அங்கே உள்ளே போகும்போதே இப்படி பார்த்துட்டு போகிறாங்க. அதில் எலி புழுக்க கிடக்கு, குருணா கிடக்கு, கோதுமை கிடக்கு, ரேஷன் கடையில் கொடுக்குற எல்லா பொருளும் அதுக்குள்ளே கிடக்கு. இவங்க அப்படி பார்த்துட்டு உள்ளே போய் பாட்டு பாடி ஜோம் பண்ணிவிட்டு சுவிசேஷன்லாம் சொல்லிவிட்டு, இந்த வெளியில் என்னமோ காய வச்சுருக்கீங்களா, அது கற்பு கற்பாக கிடக்காது, என்னது அப்படின்னு. வா, எங்கள் கஷ்டம், ரேஷன் கடையில் கீழே சிந்தி கிடக்கிறத போய் பெருக்கி எடுத்துகிட்டு வந்து அதை நாங்கள் காய வச்சு இதெல்லாத்தையும் பிரித்து, குருணா தனியாக, அரிசி தனியாக, கோதுமை தனியாக, எலிப்புழுக்க தனியாக, அதெல்லாம் பிரித்து சுத்தம் பண்ணி அதைத்தான் பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன் எங்களை கவனிக்கிறதில்ல அப்படின்னா. பாஸ்டர்மாவுக்கு ரொம்ப இறக்கம் வந்துட்டு, அவங்க விசிட்டிங்கெல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பையனை கூப்பிட்டு, கொஞ்சம் அரிசி எடுத்து கொடுத்து இந்த அரிசியை கொண்டு போய் அந்த வீட்டில் கொடுத்துட்டு வா அப்படின்னு. என்றைக்கு இந்த காணிக்கை அரிசி அவங்க வீட்டில் பொங்க ஆரம்பித்தாங்களோ
அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தில் தரித்திரமே கிடையாது, அரிசி பஞ்சம் இல்லை. இன்றைக்கி அந்த அவரும் இறந்து அவர் ஒய்ஃபும் இறந்து 2 பேரும் போயிட்டாங்க. அவங்க மகா, மூத்த மகா, 2வது மகலாம், கடைசி 3 பேரும் அங்கே விசுவாசியாக இருக்காங்க. அந்த அம்மா எங்கள் வீட்டில் 6 வருஷம் வேலை பார்த்தாங்க. என்னைக்கு சர்ச்சில் உள்ள அரிசி நாங்கள் எங்கள் வீட்டில் பொங்கணுமோ அன்னைக்கு எங்கள் தரித்திரம் போயிடுச்சு. இப்போ அவங்களும் அரிசி கொண்டு வந்து வைக்காங்க. அல்லேலூயா, ஆமென். நான் கதை உங்களுக்கு சொல்லலை, நடந்ததை சொல்கிறேன். விசுவாசிகள் முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றிலையும் கொடுக்கணும். என்னுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் ரொம்ப அன்பானவர்கள். அவங்களுக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம், எங்களுக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் அந்த பொருள்லையும் என்ன கொடுப்போம், தசமபாகம். ஏன்னா விசுவாசிகள் ஊழியக்காரன் மேலே அன்பாக இருக்கணுங்க. ஊழியக்காரர்கள் விசுவாசி மேலே எப்படி இருக்கணும், பால் கொடுக்கிற தாயை போலவும் சுமக்கிற தகப்பனை போலவும் இருக்கணும். இந்த 2 பேலன்ஸ் பண்ணணும். எங்க விசுவாசிகள் என்ன நாள் சரி அவங்க வீட்டில் ஸ்பெஷலாக பண்ணால் உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க, அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வர்றேன். வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு குடும்பத்திலேருந்து, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை, அவள் சித்தா டாக்டராக படிச்சுக்கிட்டு இருக்கா. வெள்ளிக்கிழமை தோறும் 2-3 வகை இயற்கையான குழம்புகளை வச்சு கூட்டு வச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான். உபவாசம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது அவள் ரெடி அங்கே கொண்டு வந்து வச்சுருவான். இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தருக்கென்று விதைக்கும் பொழுது அதற்கென்று நாம் அறுவடை செய்கிறோம். ஞான நன்மைகளை நாம் பெற்றிருக்க சரீர நன்மைகளை கொடுக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. அப்படி விசுவாசிகள் நம்ம மீது கொடுக்கத்தக்கதாக பாரம் சுமக்கிறவர்களாக, தாயாக, பால் கொடுக்கிற தாயாக, பட்சமாக விசுவாசி இடத்துல ஊழியர்கள் நடக்க வேண்டும். சட்டாமலத்தனம் பண்ணனா விளங்காது. அல்லேலூயா. ஆவியிலே அதிகாரம் பண்ண வேண்டும். நாம் விசுவாசத்துக்கு சகாயர். ஒரு விசுவாசியை விசுவாசத்தில் கட்டணும், ஒரு விசுவாசியை கர்த்தருக்குள்ள கட்டி எழுப்பணும். அவங்களுக்கு ஒரு லாப நஷ்டம் போய் அங்கே கிடக்கணும், செய்யணும். நான் ஒரு முறை சிங்கப்பூருக்கு பாஸ்டர் அம்மாவை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்காக மலேசியாவில் ஒருத்தர் கூப்பிட்டாரு. அப்போ நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு இங்கே வந்துடுங்க, இங்கே ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு நான் உங்களை அனுப்பிடுறேன் அப்படின்னார். அப்போ நான் சபையில் அனௌன்ஸ் பண்ணேன், இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 13 தடவை நான் தனியாக போயிட்டு வந்துட்டேன், இந்த முறை பாஸ்டர் அம்மா என் கூட வருகிறார்கள் அப்படின்னு. ஒரு 10 பெண்கள் படையெடுத்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் நின்று, ஏம்மா நீங்கள் போகக்கூடாது, ஐயா மட்டும் போகட்டும் அப்படின்னு. இந்த ஒரு தடவை ஐயா கூப்பிடுதாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா நீங்கள் போகக்கூடாதும்மா, 10 நாள் உங்களை பார்க்காம எப்படிம்மா எங்களால் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சண்டை போடுது. நான் வீட்டுக்குள்ளேருந்து அப்படி எழும்பி வெளியே போனேன். போன உடனே பசையாக தோத்துறோம், நாங்கள் தோத்துறோம், உங்கள் பாஸ்டர் அம்மாவை நேசிக்கிறவரெல்லாம் கை வைத்துங்க அப்படின்னு 10 பேரும் கையை வைத்துனாங்க. இவ்வளவு நேசிக்கிற உங்கள் பாஸ்டர்மா ஒரு 10 நாள் போய் இந்த ஊழியத்தில் ராவும் பகலும் கிடக்காங்களே, ஒரு 10 நாள் போய் சிங்கப்பூரில் மலேசியாவில் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டுன்னு ஒரு ஈவிரக்கம் கூட உங்களுக்கு இல்லையே அப்படின்னு. எல்லாம் சப்புனாகி கண்டிப்பாக குடித்து போங்க, அதுக்கு மேலே இருந்துடாதீங்க. அல்லேலூயா. தாயை பிள்ளைகள் தேட வேண்டும். யார நேசிக்கிறது காரணம் என்ன, வியாதி நேரத்துலையும் கர்ப்ப ஸ்திரீகளுக்கு அதாவது டெலிவரிக்காக போய் அவங்க இருக்கும்போதும் உங்கள் கூட போய் இருப்பாங்க. டெலிவரி ஆயிட்டா அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு சூப்பு போட்டு கொடுக்க முடியல, ஒரு ஈரல் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா இவங்க இங்கேருந்து செஞ்சு கொடுத்து விடுவாங்க, பக்குவமான உணவுகளை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே என்ன வந்துடும். ஒரு சகோதரி, எங்கள் அம்மா ரட்சிக்கப்படலை, எங்கள் மாமியாரும் ரட்சிக்கப்படலை, இப்போ அவங்களும் டெலிவரிக்கு இங்கே நிற்க முடியாது, ஏம்மா எங்கே இருந்தாலும் என் குழந்தைய கையில் ஏந்துறதுக்கு நீங்கள் வந்துடணும். 3 குழந்தையும் பாஸ்டமாக தான் கையில் ஏந்துனாங்க. அல்லேலூயா, ஆமென். உங்கள் விசுவாசி ஏஞ்சலுக்கு ஈரலெல்லாம் எங்கேருந்து செஞ்சு கொடுத்தாங்க, மருந்துகள் எங்கேருந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஏன், நமக்கு தெரியும், நமக்கு முடியும், யாரையாவது வச்சு செஞ்சு அந்தந்த நேரத்தில் ஒரு வாரத்துக்கு அதை கொடுத்து விலைப்படுத்தி விட்டுட்டா அவங்க வாழ்நாளெல்லாம் நல்ல சுகமாக இருக்க முடியும்.
அப்போ அதை போல ஒரு தாயை போல நான் எல்லாத்தையும் விசுவாசிகளுக்கு என்ன செய்தாலும் செய்யுமா, நீ அதை செய்ய இங்கே போ வா அப்படின்னு அவங்க, நான் இப்போ இங்கே ஃப்ரீயாக நின்று ஊழியம் செய்கிறதுக்கு காரணம் அவங்க அங்கே என்ன ஆனாலும் சரி அவங்க போய் நின்றுவாங்க. கர்த்தருடைய அழைப்பு அவர்களில் இருந்தது. அவங்க MA BEd முடிச்சுட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பெண் பார்த்த உடனே நான் சொன்னேன், நீ வேலையை ரிசைன் பண்ணிடு, அப்போ தான் ஊழியம் செய்ய முடியும். ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு சபையில் வந்து அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் ஆண்டவரே இயற்கையாக கொடுத்துட்டார். அதனால் அவங்கள உருவாக்குறது எனக்கு எளிதாக இருந்தது. போதகர்கள் என்றைக்கு உங்கள் மனைவி மாற நீங்கள் உருவாக்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நீங்கள் மட்டும் ஃபெல்லோஷிப்புக்கு கூடி வந்துட்டு உங்கள் மனைவி மாற உருவாக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு ஊழியத்தில் உதவி செய்ய முடியாது. கிளம்ப வைக்கணும், அதான் திறமை. நாளே பிளான் பண்ணணும். கிளம்ப மாட்டாங்க, அவங்க சேலை கட்டுறதுக்கு நேரமாகவும் அது நம்ம பிந்திரும், அவங்களுக்கு கை வலிக்கும், எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஊழியம் செய்யணுமா வேண்டாமா? ஊழியத்தில் அவங்கள பழக்க வைக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. நம்ம நின்று செய்கிற இடத்துல அவங்க நின்று செய்யணும் அப்படின்னா நமக்கு எப்படி பயிற்சி எடுத்திருக்கோமோ அது மாதிரி அவங்களும் எடுக்கணும். மாதத்துக்கு ஒரு நாள் பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்கள், உங்களுக்கு தான் கேட்கேன். இதை நான் திருச்சிக்கு வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரும் அதை மைண்ட் பண்ண மாதிரி இல்லை. ஒரு நாள் அவர்களுக்கு நீங்கள் பாஸ்டர் அதை மைக்கில் சொன்னால் நானும் கேட்டுக்கிடுவோம்ல, அங்கே ரகசியம் பேசுறீங்களா என்ன? அந்த மைக்கை கொடுங்க, அதே நாங்களும் கேட்டுக்கிடுதோம். என்ன பாஸ்டர் சொல்லணும்? என்ன நீங்கள் சொன்னீங்களோ அதை சொல்லுங்கள். இல்லை, பாஸ்டர்மா எப்பொழுதும் ஓய்வாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு ஒரு நாள் ஓய்வுன்னு? பாஸ்டர்மா ஓய்வாக இருக்காங்களா? எனக்கு இது புதுசாக இருக்கு. இப்போ எங்கள் பாஸ்டர்மா கேட்டால், நான் காலையில் வரும்போது பேசிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க, ஐ எம் கோயிங் டு த பைபிள் காலேஜ். நான் பைபிள் காலேஜுக்கு பாடம் எடுக்க போகிறேன். இல்லையா? ஆமே. பாஸ்டர்மா ரெஸ்ட் எடுக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா? உங்கள் பாஸ்டர்மா அப்படி ரெஸ்ட் எடுக்காங்களா? எங்கள் பாஸ்டர்மாவுக்கெல்லாம் ரெஸ்ட்டே கிடையாது. துபாய்க்கு போயிருந்த 2 வாரத்துக்கு முன்னால் 24ஆம் தேதி போய் இறங்கணும். 24ஆம் தேதியிலிருந்து இரவு 8ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் உருப்படியாக இரவு தூங்கவே இல்லை. ஒவ்வொருவரும் வந்து எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு உட்காந்து ஜோம் பண்ணிட்டு போகிறதுக்கு ராத்திரி 2 மணி 3 மணி ஒவ்வொரு நாளும். பாஸ்டர் தேவகுமார் அவங்க பையன் அங்கே தான், அருள் அங்கே தான் இருக்கான். அவன் வீட்டுக்கு போகும்போதே ராத்திரி நாங்கள் கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு தான் அவன் வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அங்கே பேசிட்டு 11:30க்கு அங்கேருந்து கிளம்பி அவர் எங்களை ஹோட்டலில் கொண்டு வந்து விட்டால் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போதே எங்கள் விசுவாசி இன்னொரு 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவங்க வந்து வீட்டுக்கு வெளியில் காத்திருக்காங்க. உங்களோட 1 மணி நேரமாவது செலவு பண்ணணும். நான் சொன்னேன், இங்கே ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிடுவோமா? இல்லை ஹோட்டலுக்கு போவோம். அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு போனால் அங்கேருந்து 23 கிலோமீட்டர் தாண்டி எங்கள் இடத்துல வந்து ராத்திரி 2 மணி குழந்தைய தூக்கிக்கிட்டு ஆளுக்கு உணவு தூக்கி போட்டுக்கிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் படுக்க போனோம். காலையில் எங்களுக்கு மீட்டிங் 8 மணிக்கு. ஒரு நாள் தூங்கலை. எனக்கு ஒரு நாள் அப்படி காய்ச்சல் வந்ததும் இல்லை, சளி பிடிச்சதும் இல்லை, பாடி ஹீட் ஆகி நான் புறப்படுறதுக்கு முன்னால் வெள்ளிக்கிழமையே எனக்கு ரொம்ப சிக்கலாயிட்டு உடம்புல. ஃப்ளைட்டில் வரும்போதே காய்ச்சலோடு தான் வந்தேன். முடியாமல் தான் வந்து 7 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தோம். 8 மணிக்கு எனக்கு ஆராதனை. அப்படியே வெந்நியை போட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு போய் நின்று பிரசங்கம் பண்ண முடியல. ஜனங்களை சொன்னேன், எல்லோரும் எனக்கு நேராக கை நீட்டி எனக்காக ஜெபிங்க. எல்லோரும் கை நீட்டி ஜெபிக்கும் போது எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. ஒரு 1.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு வீட்டில் போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படுத்துட்டு 4 மணிக்கு புறப்பட்டு சேலத்துக்கு அடுத்த மீட்டிங்கு போயிட்டேன். ஓய்வின்றி ஒளிவின்றி தான் நாம் என்ன செய்கிறோம்? உழைத்து கொண்டு இருக்கிறோம். எல்லா விசுவாசிகள் நினைத்துக்கிட்டு இருக்கலாம், பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு உபவாச ஜெபம், இந்த 3 தவிர அவருக்கு வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு விசுவாசிகள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம்.
நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறதுன்னா தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பரிந்து பேசுகிறது, ஆலோசனை கொடுக்கறது, பிரசங்கம் பண்ணுறது எல்லாம் சேர்த்தா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 8 மணி நேரம் என்ன செஞ்சுருக்கணும்? உழைத்திருக்க வேண்டும். 8 hours we need to work. அரசாங்கத்தில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்தா தான் 30வது நாள் சம்பளம் கொடுக்கான். அதுபோல் ஒரு விசுவாசி இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, 5 மணிக்கு படுத்து 7 மணிக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது என் மனைவி தூங்கிட்டு இருக்கா, குடும்பம் எப்படி விளங்கும்? விசுவாசி விளங்குமா? வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு பெண் அப்படின்னா எதுக்காக ஒரு பெண் குடும்பத்தை கட்டுகிறவள் பெண்ணுன்னு ஏன் சொல்லியிருக்கு? உன் பொறுப்புகள் அதிகம் உங்களுக்கு. அல்லேலூயா, ஆமென். காலையில் 5:30 மணி இருட்டோடே அவள் எழுந்து, ஒரு பெண்ணு ராத்திரி சீக்கிரம் படுக்கணும், காலையில் என்ன செய்யணும்? இருட்டோட எழும்பணும். இருட்டோட எழும்பி தன் வீட்டு காரியங்களை, கணவனுக்குரியதை பார்க்கணும், பிள்ளைகளுக்குரியதை பார்க்கணும், தனக்குரியதை பார்க்கணும், எல்லாமே செய்யணும். எல்லாம் முடித்து மத்தியான சாப்பாடையும் பண்ணி ஒரு 2 மணிக்கு படுத்து ஒரு 4 மணி வரைக்கும் அல்லது 3 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம். உடல்நிலையை பொறுத்து, சூழ்நிலைமையை பொறுத்து. 4 மணிக்கு மேலே என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. ஏன்னா 4 மணிக்கு பிள்ளைகள் வந்துடும். அவங்க பிள்ளைகள் வரும்போது அதை வரவேற்கிறதுக்கு ஒரு தாய் ரெடியாக இருக்கணும். 5:30 மணி 6 மணிக்கு யார் வருவா? கணவன் வருவான். கணவன் வரும்போது இவன் கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படி இருக்கும்? ஆமென். இன்னைக்கு காலையில் என்ன ஃபோன் பண்ணவர் 75,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு. ராத்திரி 10 மணிக்கு சாப்பாடு. எப்படி விளங்கும்? 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 9 மணி ஹோம்ஒர்க்கை முடிச்சு பிள்ளைகளை தூங்க போட்டுறணும். அப்போ தான் காலையில் அது 5 மணி 5:30 மணிக்கு எழுமோம். கடை அதுகளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறதுக்கு சரீரத்தில் தெம்பு இருக்கணும், பலன் இருக்கணும், குடும்பத்தை ஒழுங்காக நடத்தணும். அப்போ தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் கர்த்தர் உலாவுகிற குடும்பமாக இருக்கும். இல்லைன்னா பேய் உலாவுகிற குடும்பமாக இருக்கும், சோம்பேறி குடும்பமாக இருக்கும், போராட்டம் நிறைந்த குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். எங்களுக்கெல்லாம் நேரமே இல்லை, நேரங்கிறதே கிடையாது. நேற்றை காலையில் நாகப்பட்டினத்துலேருந்து புறப்பட்டு குத்தாலம், மயிலாடுதுறை பக்கம் குத்தாலம் வந்து அங்கே பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு 2:45 புறப்பட்டு புதுக்கோட்டைக்கு வந்து காரில் தான் நான் படுத்து கிடந்தேன். ஒரு அரை மணி நேரம் படுத்து அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக 6 மணிக்கு உள்ளே எழுப்பி போயிட்டேன் மீட்டிங்க்கு. ராத்திரி மீட்டிங் முடிய 9:15. காலையில் அதே மாதிரி சீக்கிரம் எழும்பி புறப்பட்டு அங்கேருந்து எங்கே புதுக்கோட்டையிலேருந்து நான் வரேன். இப்போ இதை முடித்த உடனே நான் எங்கே போகணும்? திருநெல்வேலிக்கு போகணும். 8 மணி 8:30 மணிக்கு நான் வருவேன்னா 8:30 மணிக்கு அங்கே டான் போய் நிற்பேன். ஒரு நாளைக்கு 3 தடவை பேச மாட்டேன், நான் பேசிடுவேன். இன்றைக்கி நான் காலையில் பேசலை, அவங்களே என்னை கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. குடும்பத்தினுடைய உறவை கரெக்டாக வைக்கணும், ரிலேஷன்ஷிப்பு கரெக்டாக இருக்கணும், ஊழியம் கரெக்டாக செய்யணும். எல்லாத்துலேயும் நம்ம செம்மையாக இருந்தால் தான் செம்மையானவர்களுக்கு கர்த்தர் தரிசனமாவார். அல்லேலூயா. செம்மையா இல்லை, இதில் குறை, அதில் ஒன்றை செய்தோம், இதை விட்டோம், இதை செய்தோம், அதை விட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் சமநிலை பிரமாணத்தில் பேலன்ஸாக இருக்கணும். நான் இப்போ வாரத்தில் 5 நாள் வெளியில் ஊழியத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். குடும்பத்தில் உள்ளது, சபையில் உள்ளது, எந்த காரியமானாலும் சரி, வெள்ளி சனி ஞாயிறு சபையில் தான் இருப்பேன். அந்த நாட்களில் விசிட்டிங் போகணுமா, விசிட்டிங் போயிடுவோம். கல்யாணங்கள் பேசி முடிக்கணுமா, பேசி முடிச்சிடுவோம். என்கேஜ்மெண்ட் நடத்தணுமா, நடத்திடுவோம். எந்த காரியமானாலும் அந்த 3 நாட்கள் அங்கே சபைக்கு, 4 நாட்கள் வெளியில். எங்கே ரெஸ்ட் எடுக்க முடியும்? நான் இல்லாத நேரங்களில் ஒரு விசிட்டிங், ஒரு சிக்காயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் போய் நிற்பா? சொல்லுங்கள். பாஸ்டர் அம்மா போய் நிற்பாங்க. பாஸ்டர் வந்து தான் ஆகணுங்கிறதெல்லாம் இல்லை. அந்த வேலையை அவங்க கரெக்டாக செய்திருவாங்க. இன்னார் சிக்காயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இப்போ தான் நான் போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு உடனே தகவல் வந்துடும். நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லை அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒரு அந்த பேஷண்ட்டு கையில் ஃபோன் பண்ணி கொடுத்து பாசியா ஜோம் பண்ணுவாங்க, நான் இங்கேருந்து ஒரு ஜோம் பண்ணிடுவேன். அல்லேலூயா, ஆமென். விசுவாசிகள் விசுவாசி ஸ்தானத்தில் இருங்க, ஊழியக்காரங்க ஊழியக்காரன் ஸ்தானத்தில் இருங்க. விசுவாசிகள் அப்போ தான் நம்ம மேலே நிறைய சபைகளில் ஒரு பெரிய சபை 34வது ஆண்டு விழாவுக்கு நீ கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தாங்க. ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் இருக்காங்க, பெரிய சபை. இந்த மாதிரி ஒரு 10 மடங்கு பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய சபையில் அந்த பாஸ்டர் அம்மா 3 வருஷமாக படுக்கையாக இருக்காங்க. இந்த
ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தில். நான் போய் பார்த்து ஜோம் பண்ணிட்டு கேட்டேன், இந்த விசுவாசிகள் வந்து ஏதாவது உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களான்னா, ஒருத்தரும் வர மாட்டேங்க பாஸ்டையா. ஐ ஃபெல்ட், நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த கலாத்தியரில் அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ஞான நன்மைகளை விதைக்கும் போது சரீர நன்மைகளை அறுப்பது அவ்வளவு அற்ப காரியமா? எல்லாவற்றிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அல்லேலூயா. நான் அங்கே போயிருக்கும்போது நான் இந்த வெள்ளை அரிசியெல்லாம் சாப்பிட மாட்டேன். அப்போ அந்த பாஸ்டர் வந்து அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதாவது சாமை, குதிரைவல்லி, வரகு, இதில் பொங்கல், காலையில் வெஜிடபிள்ஸு, நைட்டில் ஃப்ரூட்ஸ், இதுதான் சாப்பாடு. இதை அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போது அதுக்குன்னு ஒரு 3 லேடிஸை நியமித்து அவங்க கேட்குறதெல்லாம் செய்து கொடுத்துருங்கன்னு அவங்க வந்து எங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த 3 4 நாள் செய்து கொடுக்குற நீங்கள் உங்கள் பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் இதை ஒரு ஆள் 2 நாள் செய்து கொடுத்தா 3 பேர் 6 நாளைக்கு முடிஞ்சு போச்சு. ஏன் நீங்கள் செய்து கொடுக்கக்கூடாது? நாங்கள் இன்றைக்கி செய்து தருவோம். இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்க ஒரு நாதி எட்டி பார்க்கல. சபையில் விசுவாசிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க? பெரிய கூட்டம். கீழே ஃபுல்லாக இருக்குது, மாடியில் ஃபுல்லாக இருக்குது. வதவதன்னு வந்தால் போதாதுங்க, போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும் என்னங்கிறத விசுவாசிகள் கரிசனையாக விசாரிக்கணும். உங்களுக்கு தானே சொல்கிறேன், புரியுதா? புரிஞ்சவங்க கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் செய்யலைனால இனியாவது செய்ய பழகுங்க. அது மாதிரி பாஸ்டமாவும் விசுவாசிகளுக்கு ஒன்றுனா போய் என்ன செய்யணும்? உயிரை கொடுத்து நிற்கணும். இது ரெசிப்ரோக்கல். இங்கேருந்து இங்கே வந்தால் தான் இங்கேருந்து இங்கே வரும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிற அன்பு. இப்போ எங்கள் சபை எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. என் சபையில் வதவதெல்லாம் பெரிய கூட்டம் கிடையாது. அதிகபட்சம் போனால் ஒரு 300 பேருக்குள்ளே இருக்கும். ஆனால் எங்கள் விசுவாசிகள் எங்கள் மேலே அவ்வளோ பட்சமாக இருப்பாங்க, உயிராக இருப்பாங்க. இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறோமா, எல்லோரும் காணிக்கை கொடுக்க சொல்லுவேன். காணிக்கை கொடு, அதில் தான் நாங்கள் போக முடியும். ஏன்னா எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் யார் சொல்லுங்கள்? விசுவாசிகள் தான். சகலத்தையும் பகிர்ந்து கொடுத்து செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? விசுவாசிகள் பொறுப்பு. அல்லேலூயா, ஆமென். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் தேவன் நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்யும். செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தன்னை தரிசனம் கொடுப்பார். நீதிமொழிகளை சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஆகவே இந்த சிறு கூட்டம், சிறு பூச்சி, இஸ்ரவேலினுடைய சிறு கூட்டம் இன்னைக்கு இஸ்ரவேலில் சுற்றி நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவர்களுக்கு துணையாக இருந்து இந்த வசனத்தின்படி பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். நல்ல கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ஒழுங்கா இருந்தா நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டிய விதத்தில் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப சபையில வந்து பதறா இருக்கக்கூடாது, அது பறந்து போயிடும். காற்றடிக்கும் போது காணாமல் போவாய். அதே மாதிரி ஊழியக்காரங்க சபையில் பதற வளர்த்து வைக்காதீங்க. எதை வளர்க்கணும்? மணிகளை வளர்க்கணும். போஷாக்கு நிறைந்த ஆகாரம் கொடுக்கணும். எல்லா விவரங்களையும் உபதேசங்களை கொடுக்கணும். மருத்துவத்தை பற்றி சொல்லணும், பிள்ளைகள் படிப்பை பற்றி சொல்லணும், உடல் நலத்தை பற்றி சொல்லணும், குடும்பம் நடத்துறதை பற்றி சொல்லணும், வியாபாரம் பண்ணுறதை பற்றி சொல்லணும், வியாபாரத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு போதகர் ஆல்ரவுண்டாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லா நாலேஜும் ஒரு போதகருக்கு இருக்கணும். எல்லா நாலேஜோட ஒரு போதகர் பேச வேண்டும். அதான் போதக சமர்த்தனம். அல்லேலூயா. எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ காரியத்துக்கு வருவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எப்படி வரணும்? எப்படி வரணும்? கேட்கல. அரிசி பையோட. எங்கள் சபையில் ஒரு 2-3 பேர் அரிசி பையோட மட்டும் வரமாட்டாங்க. அந்த பையை திறந்து பார்த்தா அதில் ஒரு துவைக்கிற சோப்பு, ஒரு குளிக்கிற சோப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் இந்த மசாலா ஜாமான்கள்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொட்டலமாக இருக்கும். இப்போ ஒரு நாள் நான் ஒரு பையை அப்படி விலைக்கு பார்த்தேன். பாசமாக கிடக்குது, என்னம்மா பொட்டலமாக கிடக்கு அப்படின்னு. அந்த எஸ்தர் சிஸ்டர் மட்டும் ஒரு சோப்பு போட்டுருவாங்க, ஒரு துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு, ஒரு சின்ன தேங்காய் பாட்டில், அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், மல்லி, கடுகு, வெந்தயம், அந்த மசாலா ஜாமான்கள் எல்லாமே போட்டுருவாங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் கொடுக்காங்க அப்படின்னு. அப்படியா? இப்படி ஒரு சூப்பர் விசுவாசியா? ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், ரொம்ப ஒன்றும் காசெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது.
தேவனை நேசிக்கிறவர்களாக தாங்க நம்ம கஷ்டம் இருக்குது கஷ்டம் இல்லைங்கிறது ரெண்டாவது. கர்த்தரை நேசித்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். தேவனை நேசிக்காதவர்கள் போதகரமாக நேசிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை நேசித்தால் தான் கர்த்தருக்கு நமக்கு நம்ம நேசித்தவங்களுக்கு எதையாவது கொடுக்கணுங்கிற என்ன வருமா வராதா? நேசம் இல்லைன்னா வராது, பொறாம வரும். பாசமாக்கிட்டு இருக்க சேலை வில கூடன சேலையாம் புறணி. என்னைக்கு நீ புறணி பேசுறியா அன்னைக்கே உன் வாயிலிருந்து ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் விலகி போயிடுவார். அல்லேலூயா, ஆமென். பாசமாவுக்கு இருக்க சேலை பத்தாது, நம்ம 2 சேலை எடுத்து கொடுப்போம்னா அங்கே 2 சேலை வந்த உடனே 2 சேலை வெளியே போயிடும். யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு சொல்லுங்க, ஆமாம் போயிடும். நமக்கு கர்த்தர் தர நம்ம என்ன செய்யிட்டே இருக்கணும்? கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பார்க்கணும், சபையில் பார்க்கணும், வெளியில் பார்க்கணும், மற்ற சபையில் பார்க்கணும். யாருக்கு இல்லை, ரோட்டில் போகிறோம். ஒரு அம்மா, ஒரு பாஸ்டமா பாஸ்டர் யஸ்வந்தகுமார் அவங்களுடைய துணைவியார் ஒரு நாள் பெங்களூரில் என்னை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்கள் மாமியார் டீச்சரு, அவங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு பைபிள் வாங்குவாங்களாம். சம்பளம் வாங்கிக்கிட்டு நேராக போய் ஒரு பைபிள் வாங்கிட்டு அந்த பைபிள் அந்த மாதம் முழுவதும் படிப்பாங்களாம். அடுத்த மாதம் சம்பளம் வாங்கும் போகும்போது இந்த பைபிளையும் ஒரு புது சேலையும் எடுத்து யாராவது ஒரு அம்மாவுக்கு கொடுத்துருவாங்களாம். ஸோ மாதம் ஒரு பைபிள், மாதம் ஒரு சேலை, மாதம் ஒரு 500 100 அந்த 100 ரூபா சேலை பைபிள் ஒரு ஆளை பார்த்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். சாகிற வரைக்கும் அதை செய்துக்கிட்டு இருந்தாங்களாம். அல்லேலூயா. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த சூடு ஒரு 2 வாரத்துக்கு இருக்கும், 3ஆவது வாரம் எல்லாமே கொண்டு போயிடும். ஒன்றை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சாகிற வரைக்கும் அதை செய்யணும். அல்லேலூயா. எங்கள் சபையில் ஒரு விசுவாசி இருக்காங்க. அவர் ஒரு ரிட்டையர்டு ஃபயர் ஆஃபீஸர். அவர் இந்த கொரோனாவோட ரெண்டாவது இல்லை முதல் கொரோனாவோட நான் ஆஸ்பத்திரியில் இருக்கையில் அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கு பிறகு அவங்க வீட்டில் வந்து அடுத்தடுத்து அவருடைய மூத்த மகன் இறந்தான், அவர் இறந்தார். அதிலிருந்து ஒரு 2 வருஷம் கழித்து அவங்க பேரனை இறந்து போயிட்டாங்க. ரொம்ப பயங்கரமான காற்று அடித்து அதில் நில நின்ன ஒரு குடும்பம். இவர் இறந்த பிறகு அடுத்த மாதம் தசமாக வைக்கும்போது ஒரு சின்ன பேப்பரில் கீரை வடை 500 ரூபாய் அப்படின்னு எழுதி உள்ளே வச்சு போட்டாங்க. நான் அதை எடுத்து பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் எந்த பர்பஸுக்கு கொடுக்காங்களோ அந்த பர்பஸுக்கு தான் அதை செலவு பண்ணுவேன். அதை இன்னொரு பர்பஸுக்கு செலவே பண்ண மாட்டேன். எதுக்கு கொடுக்கோ அந்த காரியத்துக்காக தான். அப்புறம் இது எப்படியாவது கேட்டுறதான் செய்யணும், வேறு வழி இல்லைன்ட்டு சிஸ்டர் அப்படின்னு ஐயா சொல்லுங்கள், இந்த கவரில் வந்து ஒரு சின்ன பேப்பரில் கீரை வடை 500 ரூபாய்ன்னு எழுதி வச்சுருக்கீங்களா, அது என்னதுன்னு கேட்டேன். பாஸ்டர் ஐயா, அது எங்கள் வீட்டையா உங்கள் கூட ஊழியத்துக்கு வருவாங்கல்ல, அவர் ஜனாதிபதி விருது பெற்றவர். இந்த டோல்கேட்லலாம் அவருக்கு ஃப்ரீ. அவர் காரில் இருந்தால் நம்ம காருக்கு என்ன கிடையாது, இந்த இது கிடையாது, டோல்கேட்டு காசு கிடையாது. அப்போது அவர் என் கூட வரும்போது என் கூட வர்றவங்களுக்கு, நான் காஃபி டீ குடிக்க மாட்டேன், என் கூட வர்றவங்களுக்கு அவர் இந்த வடை இதெல்லாம் வாங்கி கொடுப்பார். அதை வீட்டில் போய் சொல்லுவார் போல் இருக்கு. இப்போ அவங்க இறந்துட்டாங்க, அதனால் இதை வந்து கொடுக்கணும்னு எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஒருத்தர் செய்கிறது அவங்களோட அது மறைஞ்சு போகும், அதான் வழக்கம். ஆனால் அந்த சகோதரி, அந்த அவங்க நல்ல வயசு, நல்ல என்ன விட ரொம்ப மூத்த 10 வயசு 11 வயசுக்கு மூப்பு. அவங்க என் கணவர் செய்த காரியத்தை நான் நிறுத்தக்கூடாது, ஏனென்றால் அது கர்த்தருக்கு. எதுக்கு? கர்த்தருக்கு. இப்போ வரைக்கும் செய்துட்டு இருக்காங்க. அப்போ அதுபோல் எங்கள் இந்த அரிசி வைப்போம் இல்லையா, நாங்கள் வந்து இந்த வெள்ளை அரிசி சாப்பிட மாட்டோம். மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் ஒரு 5 கிலோ வாங்கி வாரத்தில் 2 நாள் அப்படி அதை சாப்பிடுவோம். ஒரு நாள் இவர் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் காணிக்கை அரிசியில் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, அப்போ எங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருதீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடும். அது எங்கே கிடைக்கும்? போத்தீஸில் கிடைக்கும். அப்படியா? அப்படி போயிட்டார். எவ்வளவு? 5 கிலோ. திரும்பி சாயங்காலம் வரும்போது 5 கிலோ வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. மாதம் நான் எங்கள் வீட்டு சார்பில் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் அவங்களுக்கு வருமா வராதா சொல்லுங்கள்? அடுத்த வாரம் வரும்போது எப்படி வரணும்? எத்தனை பேர் அப்படி கொண்டு வருவீங்க? கையை வைத்துங்க பாப்போம். நான் கையை பார்க்கணும். நல்ல தலைக்கு மேலே கை வைத்து கொண்டு வர்றவங்க மட்டும் கையை வைத்துங்க. கொண்டு வராதவங்க கட்டாயமெல்லாம் கிடையாது, கம்பல் பண்ணியெல்லாம் கொண்டு வர வேண்டாம். நான் கொண்டு வர மாட்டேன், அப்படியெல்லாம் எனக்கு செய்யணும்னு தலைவிதி இல்லைங்கிறவங்க நீங்கள் கையை வைத்தாத, நீ கொடுக்காத, வேண்டாம், அப்படி தேவையும் இல்லை.
கைகளை போடுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாஸ்டர் அதில் தான் நீங்கள் சாப்பிடணும். இந்த வாரத்திலேருந்து நீங்கள் கடையில் என்ன செய்யக்கூடாது, வாங்க கூடாது, இதில் தான் சாப்பிடணும், இல்லாதவங்களுக்கும் கொடுக்கணும். அந்த மாதத்தோடு அது என்ன செய்யணும், காலியாகணும். நாகாலாண்டில் இந்த பிடி அரிசி அறுவடை செய்யும்போது அவங்க கரெக்டாக அந்த அரிசி மூடைகளை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுத்துருவாங்க. ஆலயத்தில் அந்த அரிசியை முழுவதும் பண்டகசாலையில் சேர்த்து வச்சு விசுவாசிகளுக்கு அரிசி தீர்ந்த பிறகு கடையில் போய் வாங்க போவாங்கல்ல, அவங்க யாரும் கடையில் போய் வாங்க மாட்டாங்க, நேராக சர்ச்சில் வந்து காசை கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்போ இந்த அரிசி முழுவதும் எப்படி மாறிடும், 30 மிஷினரிகளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாதம் மாதம் 30 மிஷினரிகளுக்கு நிறைய சர்ச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவன் தருகிற ஒவ்வொன்றிலும் அல்லேலூயா கர்த்தருக்கு நாம் கொடுத்தால் கர்த்தர் பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுப்பார். இதனால தான் நான் தசமம் கொடுக்கும்போது இந்த பொருள் தசமமாகணும் அந்த கவரில் எழுதிடுவேன், பொருள் தசமமாகம் 2000 ரூபாய். நான் ஒரு நாள் பாசமாட்ட சொன்னேன், முதல்ல என்னென்ன பொருள் கொடுக்காங்கன்னு அதை கொஞ்சம் எழுதி வைமா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு இருக்கிற இத்தனை வேலையில் பைபிள் காலேஜில் டீச் பண்ணணும், தாய்மார் கூட்டம் நடத்தணும், சண்டே ஸ்கூல் டைரக்ட் பண்ணணும், வாலிபர் கூட்டம் நடத்தணும், நீங்கள் இல்லைனா விசிட்டிங் போகணும், இவ்வளவு நான் செஞ்சுக்கிட்டு இந்த வேலையை நான் செய்யவா? கர்த்தருக்கு தானே கொடுக்குறோம், குத்து மதிப்பில்லை, நல்லாவே கொடுங்க, கூட கொஞ்சம் போட்டு கொடுங்க. ஆமென். அது சரிதாம்மா, அதுக்கு நல்ல காரியம். அதனால தான் தசமபாகத்தோடு சேர்ந்து எவ்வளோ கூட்டியிருந்தது, ஒரு 2000 ரூபா கூட்டிட்டோம்னா 20,000 ரூபாய்க்கு ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு கொடுக்க ஊழியக்காரனும் அதில் கரெக்டாக தசமபாகம் கொடுத்தா தான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கு மட்டும் இல்லை தசமபாகம் காணிக்கங்கிறது, யாரும் கொடுக்கணும், ஊழியக்காரனும் கொடுக்கணும். அதை நீங்கள் நான் அப்படி கொடுத்து தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டேன். இன்றைக்கு நான் அது மட்டும் இல்லை, தசமபாகம் கொடுக்குறேன், பொருள் தசமபாகம் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லை மிஷினரி காணிக்க கொடுக்குறேன். காணிக்கைங்கிறது நான் கொடுக்குற தசமபாகத்தை விட டபுள் மடங்கு இருக்கும். ஏன்னா காணிக்கைங்கிறது அது நம்ம விருப்பப்படி கொடுக்கலாம், தசமபாகங்கிறது 10ல் 1 கர்த்தர் கணக்கிட்டு சொன்னது. இப்போ நான் எனக்காக ஜீவனை கொடுத்த என் இயேசுவுக்கு அளந்து தான் நான் கொடுப்பேனா? எனக்கு உயிரை கொடுத்து என்னை ரட்சித்து நோயிலிருந்து விடுவித்து இந்த கொரோனாவிலெல்லாம் சாக பிழைக்க கிடந்தவனை என்னை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் கொண்டது இன்னைக்கு ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நான் அவருக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? எப்படி அளந்தா கொடுப்போம் சொல்லுங்க? இருதயத்தில் இருக்கிற அன்பின் அளவின்படி நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நிர்பந்தத்தினால் அல்ல, கட்டாயத்தினால் அல்ல. நீங்க நல்லா கொடுக்குறீங்கன்னா தேவன் மேல நீங்க அன்பு வைத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆவியானவர் உங்கள் உள்ளங்களில் அசைவாடுகிறார் என்று அர்த்தம். ஆண்டவருடைய அன்பில் எல்லாரும் எழுமையிலுங்க, தேவ ஆவியானவர் நம்ம இறங்கி வருகிறார். எல்லாரும் எழுமி நின்று ஆவியில நிரம்பி நல்ல கரங்களை தட்டி தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை இருதயத்தில் அச்சாரப்படுத்தும்படியாக, அதன்படி நாம் செய்யும்படியாக, மணிகளாக மாறும்படியாக, வருகையில் எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக, ஊழியங்கள் வளரத்தக்கதாக எல்லாரும் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிங்க. நல்ல அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். பரபல பலமன ரகபத ரதியம் தர ரபௌட ரபில ரகமர பலமா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு கூட்டம் பதர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கூட்டமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு நடுவில் சிறு கூட்டம், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. இந்த சின்ன கூட்டம் எதுன்னா அதான் மணிகள். இந்த சின்ன கூட்டம் தான் எது? கையை வைத்து சத்தமாக சொல்லுங்க, மணிகள். அல்லேலூயா. சரி, இது எப்படி மணிகளையும் இந்த பதரையும் பிரிக்கிறாங்க? பதரும் மணிகளும் பிரிக்கப்படுவது எப்படி? இந்த ஒன்றை சொல்லி நான் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 9:9.
சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவது இல்லை. கைவத்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ பதரையும் மணிகளையும் பிரித்தெடுக்கிற இடம் எது? எந்த இடத்துல? வயக்காட்டில் அறுவடை செஞ்சு இந்த மணியையும் பதரையும் பிரித்தெடுத்து மூட்டை போடுற இடத்த பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்கெல்லாம் கை வைத்துங்க, பார்க்காதவங்கெல்லாம் கை வைத்துங்க. களத்துக்கே போய் பார்க்கலையம்மா? தெருவெல்லாம் இருக்குது, ரோடெல்லாம் இருக்க. பாஸ்டர் அதை ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி அறுவடை நடக்கிற இடத்துல கொண்டு போய் காட்டிட்டு வாங்க. மிஷினையும் கொண்டு போய் காட்டுங்க. மிஷின்லையுமே பதர் ஒரு பக்கம் மணி ஒரு பக்கம் தன்னால் வந்துடும். அதாவது சல்லடையிலே சலித்தரிக்கிறது போல அப்படின்னா இந்த வேலை நடக்கிற இடம் தான் களம். இதுதான் எது? களம். இந்த களத்தில் தான் இந்த பிரிக்கிற வேலை நடக்கு. அப்படின்னா பெரிய பண்டகசாலை எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்குது. பிதா அதன் அதிபதி. அந்த பண்டகசாலையில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் யார் அப்படின்னா இங்கே அவருடைய சரீரமாகிய சபையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிற மணிகளை சேர்க்கத்தான் இயேசு பரலோகத்திலிருந்து இங்கே இறங்கி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இங்கே மணிகளாக இருந்தால் வருகையிலே போகலாம். நீங்கள் பதராக இருந்தால் போக முடியாது. அப்போ மணியையும் பதரையும் பிரிக்கிற இடம் எது? களம். களம் என்பது தேவனுடைய சபை. இந்த சபையில் பிரசங்கங்க இருக்கு பாருங்க. இந்த பிரசங்கம் தான் சல்லடை. பிரசங்கத்தை பண்ண 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 அந்த பிரசங்கத்தில் எல்லா குப்பையும் தூசியும் மேலே நின்றோம். அது நல்ல மணிகள் கீழே விழும். அதை எடுத்து தான் மூட்டை கட்டுவாங்க. அல்லேலூயா. அப்போ சல்லடையிலே சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படி நான் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரு கூட்டம், மீதியான ஒரு கூட்டம், அதுதான் அந்த சிறு கூட்டம். இதை கர்த்தர் தனக்கென்று வைத்தார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. அதுபோல் இந்த உலகத்திலே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சலித்தெடுக்கப்பட்டனா மீட்டெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் எங்கே இருக்குன்னா திருச்சபைக்குள்ளே இருக்குது. இந்த திருச்சபைக்குள்ளே அந்த கூட்டம் இருக்கிறதுனால இது ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுடைய கூட்டம் தான் நீங்களும் நானும். இந்த சிறு கூட்டத்தை தான் கோதுமை மணி என்று அங்கே குறிப்பிடுகிறார். இந்த மணி தரையிலே விழுவது இல்லை. அல்லேலூயா. இதுதான் ஆமோஸினுடைய செய்தி. இது எங்கே விழாது? தரையிலே அது விழாது. அப்படின்னா என்ன? மணிகளை போன்ற விசுவாசிகள் இரண்டாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. தரை என்று சொல்லப்படுவது இந்த பூலோகம். ஸோ அந்த பூலோகத்திலே அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். அவர்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். அதனால தான் ஒரு மணியும் கீழே விழுவது இல்லை. ஸோ வருகையில் நாம் கைவிடப்பட்டு இங்கே கிடக்க மாட்டோம். அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ளே போக மாட்டோம். அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மணியாக இருந்தால் தேவன் அவர்களை மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளுவார். ஆகவே தான் மணி இந்த தரையிலே விழுவது இல்லை என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, களமாகிய சபையில் இந்த களமாகிய சபையில் வச்சு தான் ஆண்டவர் நம்மளை சலித்து எடுக்கிறார். அதுக்கு தான் நம்ம சலிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். வெவ்வேறு விதமான பிரசங்கங்கள் நம்மை நோக்கி வரும் பொழுது அந்த பிரசங்கத்துக்கு நாம் இடமளித்தால் அந்த பிரசங்கம் நம்மளை சலித்து அரிச்சு எடுக்கும். ஆமென். ஒவ்வொரு பிரசங்கமுமே நீங்கள் வீட்டில் இருந்து ஆராதனைக்கு வரும்போது ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் ஆராதனைக்கு போகிறேன், எனக்கு வேண்டிய வார்த்தைகளை, நான் சுத்தப்படுவதற்குரிய வார்த்தைகளை, என்ன வார்த்தைகள்? சுத்தப்படுவதற்கான, பரிசுத்தமடைவதற்கான வார்த்தைகள், என் ஜீவியம் சரியாக்கப்படுவதற்கான வார்த்தைகள், செய்திகள் எனக்கு வர வேண்டும் என்று
வீட்டிலேயே நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு ஆலயத்தில் வந்து நீங்கள் உட்கார்ந்தா நீங்கள் பாட்டு பாடும்போதே உங்களுடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார். சங்கீத பகுதியிலேயே கர்த்தர் சந்திப்பார், செய்தியிலேயே கர்த்தர் சந்திப்பார். தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நீ இங்க வந்து சரித்தரிக்கப்பட்டு பிரசங்கத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு மணியாக மாறுவாய், பதராக இருக்க மாட்டாய். அல்லேலூயா. அப்ப மணியையும் பதரையும் பிரித்தெடுக்கிற ஒரு இடம்தான் எது? திருச்சபை. அதனால தான் சபையில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த சபையை நாங்கள் நினைச்சபடி நடத்த முடியாது. இந்த புல்பேட்டில் வந்து ஏறி நின்னா ஆண்டவர் என்ன பேசணும்னு கட்டளை இடுகிறாரோ அதைத்தான் பேச முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு பிரசங்க மேடையில் ஆவியானவர் சொல்லாத வார்த்தைகளை சொல்லி மனம் போல என்ன வேணாலும் பேசினா ஜனங்கள் கேட்பாங்கன்னு பேசி இந்த வாயும் கெட்டு ஜீவியமும் கெட்டு ஊழியமும் கெட்டு ஊழியத்தை நாசப்படுத்தினவர்கள் நிறைய பேர். எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறாருன்னு சொன்னால் இந்த கிருபையை நான் விருதாவாக போக்கடிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். விருதாவாக போக்கடிக்க கூடாது. கிருபையை விருதாவாக போக்கடிக்கிறதுனா என்னன்னா, பேசும் திறமை, தாளந்து, வரங்கள் இதெல்லாம் நமக்கு கொடுக்கும்போது அவைகளை தாறுமாறாக பயன்படுத்தக்கூடாது. தரங்கட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தை வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், இல்லை கிரியேட்டிவாக இருக்கணும். அது டிஸ்ட்ரக்டிவாக இருக்கக்கூடாது. அழிக்கிற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. சிருஷ்டிக்கும் வார்த்தைகள், உருவாக்கும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆவியானவருடைய கிரியை அங்கே நடந்திருக்க வேண்டும். ஒரு அபிஷேகத்தின் நிறைவு உங்களுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நான் 50 வருஷம் சபை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். 50 வருஷம் நான் சபை போதகராக இருக்கிறேன். ஸோ சபை போதகர் என்றால் என்ன, எப்படி போதகம் பண்ணணும், எப்படி போதகம் பண்ணக்கூடாது, எல்லா அனுபவத்தையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறதை தவிர வேறு எதையும் நான் பேசுவதில்லை. அல்லேலூயா. ஆமென். நான் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே கர்த்தர் எனக்கு உணர்த்தினதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை ஊடுருவி கொண்டிருக்கிறது என்ற என் ஆவியிலே நான் உணர்கிறேன். எத்தனை பேருக்கு ஆவியில் ஆண்டவர் என்னை உணர்த்தினார், எனக்குள்ள அது ஊடுருவி வந்ததுன்னு சொல்கிறவங்க கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமேன். வார்த்தை ஒழுங்குபடுத்தும். இட் வில் டிசிப்ளின் யூ. நம்மை அது ஒழுங்குபடுத்தும், நம்மை உருவாக்கும், கிறிஸ்துவுக்குள் நம்மை உருவாக்கும். அதுதான் சபை. அல்லேலூயா. மத்தேயு 3:12 இயேசு சொல்லும்போது சொன்னார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாவியும் பயிர்களும் தரம் பிரிக்கிற இடம்தான் எது? சபை. அதை பிரித்து அந்த பிரிக்கப்பட்ட மணிகளில் இன்னும் ஒரு பிரிவு உண்டாகும். அது என்னன்னா, முதல் தரமானது, ரெண்டாம் தரமானது என்று ரெண்டா பிரிப்பாங்க. முதல் தரமானது எது? இப்படி கையில் அந்த நாற்று எடுத்து அந்த காலத்திலலாம் கையில் தான் அடிப்பாங்க. அப்படி ஒரு அடி அடித்து அப்படி உதறும் போது கீழே விழுகிறது தான் முதல் தரம். அதுக்கு பிறகு இன்னும் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல, அதை கொண்டு வந்து எங்கே போடுவாங்க? மாடு மிதிக்கும் புனையலில் கொண்டு வந்து போடுவாங்க. இப்போ டிராக்டரை வச்சு அதில் சுற்றுறாங்க. அது மிதிப்பட்டு தான் கீழே விழும். அதான் ரெண்டாம் தரம். அதுக்கு தான் நம்ம யாருமே ரெண்டாம் தர விசுவாசியாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? முதல் தரமான விசுவாசியாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் முதல் இடத்துல இருக்கணும், முதல் தரத்தில் இருக்கணும். ஆராதனையா, பாடுறதையா,
ஊழியம் செய்கிறது இல்லையா, ஊழியத்துக்கு போகிறது இல்லையா, ஆத்தும ஆதாயம் பண்ணுறது இல்லையா, காணிக்க கொடுக்கறது இல்லையா, தசமாகம் கொடுக்கறது இல்லையா, ஊழியங்களுக்கு தேவையானது கொடுக்கறது இல்லையா, எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும்? முதல் இடத்தில் இருக்கணும், முதல் தரத்தில் இருக்க வேண்டும். இல்லையா? எப்படி இருக்கணும்? முதல் இடத்தில் இருக்கணும். அப்படி முதல் இடத்திலிருந்து முதல் தரமானவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி உங்களை மாற்றுவது தான் இந்த சபையாகிய களம். அதை மறந்துடக்கூடாது. இந்த களத்தில் கொண்டு வந்து போட்ட உடனே சாவிகள் களத்திலே கொண்டு வந்து போட்டால் சாவிகளும் பயிர்களும் என்ன செய்யும்? தூற்றுக்கூடையினாலே சுத்தம் பண்ணப்படும். அந்த தூற்றுக்கூடையினாலே சுத்தம் பண்ணும்போது சாவி பதரெல்லாம் பறக்கடிக்கும். ஓசியா 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆகையால் காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகைக்குண்டிலே ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த சாவிகளும் பதரும் எப்படி இருக்கும்னா, புகை, அந்த புகை கூண்டில் இருந்து வெளியே வார மாதிரி இருக்கும். அது அப்படி எங்கே போச்சுன்னு தெரியாது. பெருங்காற்றிலே வந்து இந்த பதர்களும் சாவிகளும் என்ன செய்யும்? பறக்கடிக்கப்பட்டு போயிடும். அதை நீங்கள் கூட்டி சேர்க்க முடியாது. கூட்டி சேர்க்க முடியவே முடியாது. மணிகளாக இருந்தால் எந்த காத்தடித்தாலும் அது அங்கே களத்திலேயே கிடக்கும். நீங்கள் எல்லாம் மணிகளாக விளங்க வேண்டும். எந்த சோதனை வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, ஆண்டவர் நாட்டின சபையை விட்டு, கத்தரை விட்டு, என்னை ரட்சித்த தேவன், எனக்கு உயிர் கொடுத்த தேவனை விட்டு நான் வலது பக்கம் இடது பக்கம் பிரிய மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் மணிகளாக இருப்பீர்கள். வருகையிலே கைவிடப்பட மாட்டீங்க, தரையில் விட மாட்டீங்க. அல்லேலூயா. நல்ல ஆண்டவரோட நெருங்குங்க. இப்போ இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரங்கள்லாம் கத்தரோட நெருங்கிறது இல்லை, மனுஷனோட நெருங்கி இருக்கிற அளவுக்கு தேவனோட நெருங்கிறது இல்லை. மனுஷனோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, ஆனால் யாரோட நெருக்கம் இல்லை? தேவனோடு நெருக்கம் இல்லை. நீங்கள் தேவனோடு நெருங்கத்தான் அவருடைய சாயலில் நாம் இணைக்கப்படுவோம். இந்த உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகளின் மீதும் உலக பொருட்களின் மீதும் நமக்கு வெறுப்பு உண்டாகும். ஏனென்றால் இது நம்முடைய சாயலை கெடுக்கக்கூடியது. ஸோ நம்முடைய சாயலை கெடுக்கிறவைகளை விட்டுவிட்டு தேவனுடைய சாயலில் இணைக்கப்படுவோம். ஞானஸ்தானத்தில் உடைய சாயலில், மரணத்தின் சாயலில் நாம் உள்ளாகி உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட்டோம். அன்று இணைக்கப்பட்ட நாம் அவருடைய வருகை வரைக்கும் அவர் சாயலிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த சாயலை விட்டு நாம் மாறக்கூடாது. அந்த சாயல் உங்களுக்குள்ள வர வேண்டுமானால் அவரோடு நீங்கள் நெருங்கி வாழ வேண்டும். அப்பதான் மணியாக மாற முடியும். அந்த மணியைத்தான் பரலோகத்தில் கொண்டு போய் பிதாவுக்கு முன்பதாக கரைதிரை இல்லாதவர்களாக சபையை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென் சொன்னா தாங்க அது நடக்கும். அல்லேலூயா. சர்ச்சில் வந்து உட்கார்ந்த பிறகு வாயை மூடிக்கிட்டு மௌனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு காலம் நினைக்கக்கூடாது. நீங்கள் இருப்பது தேவ சன்னிதானம். அந்த தேவ சன்னிதானத்தில் உங்களுடைய நாவு எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக்கும் துதியோடு இருக்க வேண்டும். உங்களுடைய கைகள் தட்டப்பட வேண்டும், கைகள் உயர்த்தப்பட வேண்டும். அப்பதான் அந்த சாயலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாறி போய்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆமென். ஆகவே ஆலயத்தில் வந்து சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. 2 பேரும் அல்லேலூயா சொல்லுவாங்க, 2 பேரும் ஆவியில் நிரம்புவாங்க. அப்போ மீதி பேரெல்லாம் பதறா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அத்தனை பேரும் ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், கர்த்தரை துதிக்கணும், அவரை பாடணும். அப்போ தான் அவருடைய சாயல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம பதரா இருக்க மாட்டோம், சாவியாக இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம்? மணியாக இருப்போம். எத்தனை பேர் நான் மணியாகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? கையை வைத்துங்க பார்ப்போம். அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளவு சத்தமா துதிக்கணும் அவ்வளவு சத்தமா துதிங்க. ஆமென் 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 ஆமென். தோத்திராண்டவரே 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 தோத்திராண்டவரே. அல்லேலூயா. தோத்திரம் 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 தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே.
இயேசுவே உமக்கு தோத்திரம் 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 தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தோத்திரம் 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 தோத்திரம். மகிமையின் தேவனே, கரம் உயர்த்தின ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் அவங்க மேலே இருக்கட்டும். அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்துங்க. மணிகனாக விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்போம். அந்த பேப்பரில் இந்த செய்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, ஆவியானவர் என்னென்ன உங்கள் உள்ளத்தில் பேசினார் அப்படிங்கிறத நல்லா எழுத தெரிஞ்சவங்க வாங்கி அதை நீங்கள் எழுதி கொடுங்க. அதுக்கடுத்து நம்ம அந்த கூட்டத்தை நாம் முடிக்கலாம்.